எல்லோருக்கும் வணக்கம். நான் இங்கே ரவிகாந்த் பேசுகிறேன். இங்கே முக்தா ஃபிலிம்ஸ் இந்த 60வது விழாவில் உங்கள் கூட எல்லோரும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே உங்கள் கொஸ்டின்ஸை கேட்கலாம். முதல்ல கல்யாண் அவர்கள் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ எளிமையாக இருக்கீங்க அப்படின்னு. பிறக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும், போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் எதுக்கு இந்த தேவையில்லாத பந்தா இதெல்லாம்? அதுக்காக சிம்பிளாக இருந்துட்டால் பெட்டர் இல்லையா? ஸோ ஐ ஜஸ்ட் ஃபாலோ தட் பாலிசி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வேறு எஸ், அடுத்த கேள்வி யார் கேட்குறது? நட்ராஜ் சாஸ்திரிகள் மாமா, ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்கே பார்க்குறதுல. இட்ஸ் வெரி நைஸ் டு see you. ரொம்ப நாளுக்கு அப்புறம். எஸ், காத்தாடி ராமூர்த்தி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். உங்களையும் இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஐம் ரெடி டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் யார்? கல்யாண் பிகே. தாடி மொட்டை அடித்தது ஓகே, சரி, ஒத்துக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. தாடி வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களே, இது வச்சது இல்லைங்க, இது தானாக வளருது ஆக்சுவலாக. இந்த தாடி கூட இல்லை, இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபார் மை முஷ், அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. அதாவது இந்த லாக்டவுன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னோட பிரதர் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நார்வேயில் இருக்கான். ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தான் நடுவில். இங்கேருந்து இந்த லாக்டவுன் போகும்போது என்னோட ஷேவிங் செட் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுலேருந்து வளர்ந்தது தான் இது. தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின்? ப்ளீஸ் ஷூட் அவுட். கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கே, வை? ஒரு நிமிஷம், லெட் மீ செட் இட் ரைட். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஐம் சாரி ஃபார் மேக்கிங் யூ வெயிட். ஒரு நிமிஷம். எஸ், கொஸ்டின்ஸ் கேட்கலாமே. ஆடியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐம் சாரி. இப்போ ஓகேன்னு பாருங்க. மேபி ஐ ஆம் டாக்கிங் அ பிட் லோ. ஹே ராஜ் மேக்ஸ்வெல், ஹவ் ஆர் யூ? ஐம் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி குட், லாங் டைம். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தா தான் உண்டு இல்லை நமக்குள்ள. எனிவே, குட் டு see you guys. What is the next question? Please shoot out so that I can answer you all over here. கல்யாண் சார் மறுபடியும் கேட்டிருக்கீங்க. எங்கள் வீட்லேயே நான் யாருக்கு ரொம்ப செல்லம் அப்படின்னு, ரொம்ப செல்லம்னு சொல்லப்போனால் எங்கள் தாத்தா பாட்டிக்கு நான் ரொம்ப செல்லம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, எங்கள் பாட்டி வந்து ரொம்ப டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா, லைக் ஒரு சின்ன, ஆஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் சமையல் வேலைக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஆளுங்க இருக்காங்க. சமைக்கிறது, அப்புறமா வந்து அதை டைனிங் டேபிள் மேலே பரிமாறுறதுக்கு எல்லாமே ஆளுங்க இருக்காங்க. பட் அந்த சாப்பிட்ற நேரம்னு வந்தால் மட்டும் மை பாட்டி இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் ஆல் ஆஃப் அஸ். எல்லாரும் அந்த டைமுக்கு வந்து டேபிள் அசம்பிள் ஆகிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்பிள் ஆனதோடு மட்டும் இல்லாமல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். எஸ்பெஷலி சாப்பாடுன்னு வரும்போது இந்த மொபைல் ஃபோன் வச்சுட்டு உட்காந்துக்கிறது, அப்புறமா இந்த புக்கு படிச்சுக்கிட்டே சாப்பிட்றது, இல்லை நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்கிறது, இல்லை பேசுறது கூட ஷீ டசன்ட் லைக். மட்டும் இல்லை, எல்லாம் அசம்பிள் ஆனும் தெரிஞ்சவொன்னே முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே ஓம் சாந்தி 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 இப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கணும். அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ரொம்ப லோவாக இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இதை நாங்கள் எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் கடைபிடிச்சிட்டு வந்துட்ருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் பாட்டி வந்து எங்கள் தாத்தா சாப்பிட்டு முடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. அடே பரவாயில்லையே, இந்த 20th செஞ்சுரியிலையும் அந்த காலத்து சம்பிரதாயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் இல்லை. அதாவது இருக்கிறது ஒரே ஒரு பல் செட்டு, அதை முதல்ல எங்கள் தாத்தா போட்டு சாப்பிட்டு அப்புறம் கைட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய ஒரு சம்பிரதாயம்லாம் ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆடியோ ரொம்ப வீக்காக இருக்குது, இன்னும் ஆடியோ அதிகப்படுத்துங்கள்.
இந்த ஃபோனில் இவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் என்ன மாதிரி வயசானது தான், என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். நடிகர் திலம் கூட பழக்கம் உண்டா? ரவி கோபாலன் சார். இல்லை, அவர் கூட வந்து பழகினதில்லை. ஆனால் ஒரு படம் நான் பண்ணேன். இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல். ஞானப்பறவைன்னு ஒரு படம். ஐ திங்க் இட் இஸ் ஆன் 87 ஆர் 89 தெரியல. ஒரு சின்ன கேரக்டர் நான் அவர் கூட பண்ணேன். இங்கே YMCAவில் ஷூட் பண்ணும்போது நான் அவர் கூட நடித்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சார். ஓகே, நட்ராஜ் சாஸ்திரிகள் மாமா, வாட் அபவுட் யர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காலிவுட், ப்ளீஸ் ஷேர். வெல், கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். சினிமாக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு துறை. ப்ரொஃபஷ்னலி நான் வந்து சவுண்ட் இன்ஜினியர், கிராமோஃபோன் கம்பெனி ஆஃப் இந்தியா, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் HMVயில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து என்னோட தாய் மாமன் SN நாராயணன் இஸ் அ வெரி பிக் ஜேர்னலிஸ்ட். அவர் வந்து அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து அவர் இருந்த பீரியடில் வந்து எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து க்ளோஸாக இருந்தது வந்து எங்கள் மாமா கூட வந்து சாருவாசன், ஜெமினி கணேஷ் மாமா, இவங்க எல்லாருமே. மார்னிங் வீட்டுக்கு வந்துடுவாங்க, ஈவினிங் ஆனாலும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாருவாசன் கூட, அஃப்கோர்ஸ் ஐ கால் ஹிம் சாரு அண்ணா, மை காட் ஃபாதர். அவர் கூட நான் நிறைய விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னார், நீ வந்து படித்தெல்லாம் ஒன்றும் உருப்பட போகிறதில்ல, நீ பேசாமல் மியூசிக் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு என்னை வந்து மியூசிக் எடுத்துக்க சொன்னார். அப்படி தான் நான் போய் கிராமோஃபோன் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன். அந்த கிராமோஃபோன் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணதுக்கு காரணமாக இருந்தது வந்து கண்ணதாசனோட பையன் திரு காந்தி அவர்கள். அவர் தான் வந்து எனக்கு வந்து கிராமோஃபோன் கம்பெனியில் முதல்ல ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 இயர் நான் டெய்லி அங்கே போய் நான் ரெக்கார்டிங் டிவிஷனில் இருந்தேன். ஆஃப்டர் தட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐ வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஒர்க் ஃபார் தெம் ஃப்ரம் ஹோம். எங்கிட்ட இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் கம்ப்ளீட்டாகவே இருந்தனால நான் வீட்டிலேருந்து அவங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பித்தேன். அது நாளாக என்னாச்சும், கல்கட்டாவில் அவங்க ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே க்ளோஸ் பண்ணதுனால எங்களுக்கெல்லாம் ஒர்க் போச்சு. அதனால் என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நான் யேசுதாஸ் அவர்களுக்கு அவரோட தரங்கினி ரெக்கார்டிங் கம்பெனி கொடுத்துட்டு மறுபடியும் சாருவாசன் என்னோடய காட்ஃபாதர் கிட்ட போய், அண்ணா வேலை இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ நடிடா அப்படின்னாரு. அப்படி சொல்லி தான் என்னை வந்து KB சார்கிட்ட அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் த்ரூ அனந்து சார் மூலமாக. முதல்ல நான் பார்க்கும்போது, என்னடா நீ நடிப்பியா அப்படின்னாரு. அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். KB சாரை வந்து அவர் கூட வந்து நான் வறுமை நிறம் சிகப்பு, அப்புறமா வந்து இன்னும் 2-3 படங்கள், தில்லுமுல்லாம் நான் அவர் கூட நான் போயிருக்கேன். அவர் கூட செட்டில் இருக்கேன். அப்போல்லாம் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போவேன். அதனால் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு கேட்டால், நீ நடிப்பேடா அப்படின்னாரு. தெரியல சார், சாரு ஒன்றா அனுப்பிச்சிருக்காரு, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. அப்படியா, சரி நீ போ, நான் அனுப்புகிறேன் அனுப்பிட்டார். சரி, இவரெல்லாம் எங்கே நம்மளை கூப்பிட போகிறாருன்னு சொல்லி விட்டுட்டேன். கட் பண்ணால் அடுத்த நாள் வந்து கவிதாலயா கம்பெனிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து காஸ்டியூம் மெஷர்மெண்ட் எடுக்க வந்திருக்காங்க. எனக்கு அப்பவும் பெரிய ஹோப் ஒன்றும் இருக்கல, சரி ஏதோ ஒரு சின்ன ரோல் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, மனதில் உறுதி வேண்டும் என்னோடய முதல் படம். படம் ஃபுல்லாக எனக்கு ஒரு காமெடி ரோல் கொடுத்தாரு. ஹாஸ்பிட்டலில் 2 வார்ட் பாய்ஸ் பெட்டு வச்சுட்டே வர மாதிரி. அப்படி படம் முடிகிற தருவாயில் இருக்கிறப்ப தான் அவர் சொன்னார், என்னடா இண்டஸ்ட்ரியில் நிறைய ரவி இருக்காளே, எப்படி உன்னை நான் வேறுபடுத்தி காட்டுவேன், அதனால் இன்னிலேருந்து உன் பேரை நான் ரவிகாந்த்னு மாற்றுறேன் அப்படின்னார். அதனால் அவர் வச்ச பேர் தான் இந்த ரவிகாந்த். திரைப்பயணம் எந்த ஆண்டு முதல்? மிஸ்டர் குமரன், ஓகே, 1987, தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் என்ட்ரி இன் த ஃபீல்டு. நீங்கள் கமல் சார் மாதிரி பேசுவீங்களா? அஃப்கோர்ஸ், நான் வந்து கங்கை அமரன் சார் ட்ரூப்பில் பாடிக்கிட்டு இருக்கேன். கமல் சார் பாடின எல்லா பாட்டுகளுமே நான் அவர் கூட நான் பாடுவேன். உதாரணத்துக்கு சொல்லப்போ, நான் கண்மணி, அன்போட காதலன், சொந்தபடி கேளு, மக்கர் பண்ணாத, அப்புறம் இஞ்சிடு பழகா, மஞ்சச்ச பழகா, இந்த மாதிரி நிறைய சாங்ஸ். அது எப்படின்னா, அது எப்படின்னா SPB நானும் ஸ்டேஜில் ஒரு சின்ன ஒரு கலாட்டம் ஒன்று பண்ணுவோம். அதாவது பாடிட்டே இருக்கும்போது வந்து பேக்ட்ராப்பில் வந்து யாரோ ஒரு VIP வந்த மாதிரி SPB கையை காட்டி விட்டுருவார். ஸோ ஆடியன்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க, ஓகே யாரோ ஒரு VIP தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கங்கை அமரன் சார் என்ன பண்ணுவாங்கன்னா, மைக் எனக்கு பின்னாடி கொடுத்து அனுப்பிடுவார். அப்போது பாலு சார் பாடி முடிச்சோன்னா, வாங்க எங்கே வந்தீங்கன்னா, நான் பின்னாடி இல்லை இப்போ தான் ஷூட்டிங் முடித்தேன், சரி கங்கை அமரன் சாரை பார்த்து அடுத்த படம் விஷயமாக கொஞ்சம் பேசணுன்னு விருப்பப்பட்டேன், அதான் அவர் வீட்டுக்கு போனால் கச்சேரியில் இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்கே வந்துட்டு போகலான்னு வந்தோன்னா, சரி நீங்கள் எல்லாம் பிஸியாக இருக்கீங்க, நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது, இல்லை நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு பாட சொல்லுவாங்க. ஸோ பேக் ஸ்டேஜ்லேருந்தே பாட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நிஜமாவே கமல் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆஃப்வே த்ரூவில் வந்து ஐ ஜஸ்ட் கம் டு த ஸ்டேஜ், அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணியிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஜெயஸ்ரீமா, குட் டு சி யூ ஹியர் ஆஃப்டர் லாங் டைம். தீப்ஸ் கே, ஓகே, ஆச்சிமா ஃப்ரம் டெல்லி, மறக்கவே முடியாது. வாட் யூ என்ஜாய் த மோஸ்ட், சிங்கிங் ஆர் ஆக்டிங்? வை?
சிங்கிங் வந்து எனக்கு ப்ரொஃபஷன் கிடையாதுமா. சும்மா ஒரு கேள்வி ஞானத்தில், அதாவது மியூசிக் வந்து ஒரு பேஸாக இருந்தனால நான் பாட ஆரம்பிச்சேனே தவிர, அதுவும் கமல் வாய்ஸ் சூட்டாக இருந்தாலும் ஐ பீன் டேக்கிங் தட். மற்றபடி என்னால் ஹை ரேஞ்செல்லாம் போக முடியாது. பிரியதர்ஷினி, எஸ், குட் டு see you மா. எப்படி இருக்காய்? எஸ், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரிமெம்பர் சீயிங் யூ வித் கங்கேந்திரன் when you came here to release your audio. நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், தேங்க்யூ ஜெயஸ்ரீமா, குட் டு see you. ஆடியோ இஸ் ஃபீபிள் மிஸ்டர் சந்திரமௌலி மோகன். ஐம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு டூ இட். இதுக்கு மேலே வரமாட்டேங்கிறது. இருங்க பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான். நான் கையிலே வச்சுக்கலாம் நினைக்கிறேன் ஃபோனை. மேபி திஸ் வில் பி பெட்டர். எஸ் ஜெயஸ்ரீ, தென் வாட் எல்ஸ்? சொல்லிட்டேனே தீபு, ஆக்டிங், ஐ ப்ரிஃபர் ஆக்டிங் பிகாஸ் எனக்கு கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முதல்ல அவர் சொன்ன வார்த்தை வந்து நீ நடிக்காத. எடுத்த உடனே அவர் அதான் சொன்னார், நீ நடிக்காத அப்படின்னார். அதாவது நீ நார்மலாக என்ன பண்ணுறியோ அதை நீ கேஷுவலாக பண்ணு, தட் இஸ் இஸ் மோர் தென் எனஃப் சொன்னனால தான் இன்னி வரைக்கும் அவர் சொன்ன விஷயத்தை நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் இன்க்ரீஸ் த வால்யூம். ஐ டோன்ட் நோ வை இட்ஸ் ஸோ லோ. ஓகே. Audio keeps fluctuating. Network issues ma due to the lockdown. எல்லாமே ஸ்லோவாக இருக்குது. சௌந்தர்யம் ஸ்ரீனிவாசன், எஸ் மா, குட் மார்னிங். அப்புறம் ஓகே, நீங்கள் யாரை பின்பற்றி ஜாஸ்தி நடிக்கிறீங்க? கல்யாண் சார் மறுபடியும் கேட்டிருக்கீங்க. வெல், நான் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணுறது எஸ்வி ரங்காராவ். ஏன்னா அவர் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவர் ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார். லெட் இட் பி காமெடி ஆர் லெட் இட் பி வில்லத்தனமான ரோலாக இருந்தாலும் சரி, அவர் எது பண்ணாலும் அது கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். ஸோ இட் இஸ் வெரி குட். ஐ ஃபாலோ வாட் ஹீ சேஸ். ஐ எம் சீயிங் யூ இன் ஆல் ஃபீல்ட்ஸ் வித் மனதில் உறுதி வேண்டும். குட், தேங்க்யூ ஸோ மச். இது நட்ராஜ் சாஸ்திரி மாமா, தேங்க்யூ ஸோ மச் மாமா. எஸ், ஐம் வீவிங் அட் யூ. ஜெயஸ்ரீ, சிங் எ ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கமல் சாங். ஜெயஸ்ரீ, இந்த பழைய காலத்தில் ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும் அப்படின்னு. நான் ஒரு 2 லைன் பாடுறேன், நீ ஒரு லைன் பாடலாம், கேட்கலாம், பட் கேட்க முடியாதே. வேலை என்ன சொல்கிறது, என் காதில் என்னன்னு சொல்லாமல் எங்கே எனக்கு அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது என் சோகம் ஒன்று தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. What is your role model in acting? தீபா, ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ பர்டிகுலர் ரோல் மாடல். நடிக்கணும்னு வந்துட்டாலும் அது எந்த கேரக்டராக இருந்தாலும் எடுத்து பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட வேல்யூ ஆக்சுவலாக. மிஸ்டர் ரவி கோபாலன், ஹாவ் யூ மெட் மிஸ்டர் ரஜினிகாந்த்? எனி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? அஃப்கோர்ஸ், என்னுடைய 3வது படம் தர்மத்தின் தலைவன், நான் அவர் கூட தான் நடித்தேன். அதில் வந்து அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் வி மீட் இன் லாட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபேமிலி கெட் டுகெதர். நான் அவரை மீட் பண்ணுறது நிறைய உண்டு. And thank you Raj again, Maxwell, amazing sound just like him. Jayashrima, அது வந்து you should listen to us on stage. Well, Gangaimran sir, நாங்கெல்லாம் அடுத்த வாட்டி we will sing for you. மாறுகோ மாறுகோ மாறு ஜோருகோ ஜோருகோ ஜோருகை. குமரன் சார், ஏற்கனவே வால்யூம் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் கமல் சார் பாடும்போது என்ன ஆகுன்னா, ஏன் கோவம் நல்லா இல்லையா? ஓகே, அவர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி பேசுவார். அதாவது சாதாரணமாக பேசுகிறதுக்கும் சினிமாவில் பேசுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது அது எப்படி சொல்கிறதுனா, அது கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக யோசிச்சிட்டிங்கன்னா வரும்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் த வாய்ஸ் வாட் கமல் சார் யூசஸ் ஆன் த ஸ்க்ரீன். Good to see you here. I'm audible right now? Sure? Yes, next, please. Who's online? Vikram Singer, happy to see you, sir. Yes, Mr. Vikram. Not audible. This is the best I can do, Mr. Vikram. ஏன்னா இது ரொம்ப லோவாக இருக்குது. Network is very slow. You didn't reply to my question, Shanti. நிறைய ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்கு. Can you please repeat the question? Please, if you really don't mind. ஆனந்தம் கேரக்டர் ரோல் நமச்சிவாயம், அன்ஃபர்கெட்டபிள். ஆமாம், நானும் மோகன்ராம் சார் ஒர்க் பண்ண சீரியல் அது. சீனு அப்படின்னு கிட்டத்தட்ட கார்த்திக் இமிட்டேட் பண்ண கேரக்டர் அது. ரவியண்ணா, முக்தா ரவியண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நைஸ் டு see you here. அப்புறம் வேறு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் சன் டிவி. ஓகே, ராஜ் மேக்ஸ்வெல், தேங்க்யூ ராஜ்.
I think I should wear an headphones. Well, I don't have one, otherwise I would have done. Sorry. Okay, thank you, Mr. Vikram. Thanks for saying it's okay. கேளுங்க ஹியூமர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டால் எனக்கு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி கேளுங்களேன். பிகாஸ் கிருஷ்ணமோகன் இஸ் வாட்சிங். எஸ், தேங்க்யூ மிஸ்டர் கிருஷ்ணமோகன். ரொம்ப கிட்ட வந்தால் ஃபேஸ் வந்து நான் இதை விட க்ளோஸ்அப்பில் வந்து நான் பேசலாம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, நான் இதையும் மீறி நான் க்ளோஸ்அப்பில் வந்தேன்னா என்னோட 2 காது வந்து ஃபோனுக்கு வெளியில் வந்துடும். பரவாயில்லையா உங்களுக்கு? ஓகே, சொல்லுங்க. வாட்ஸ் நெக்ஸ்ட்? விக்ரம் சிங்கர். ஓ யா, தேங்க்யூ ஸோ மச். ஆனந்தம், அது ரொம்ப பழைய சீரியல் மிஸ்டர் விக்ரம். அது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 years இருக்குமே நான் நடித்த அந்த சீரியலில். அதுக்கப்புறம் எவ்வளவோ பண்ணிட்டோம், ஸோ மெனி. இப்போ ரீசெண்டாக பண்ணது பார்த்தோன்னா வம்சம் பண்ணோம், முள்ளு மலரும் பண்ணேன். அதுக்கப்புறம் கோவா 5 roles. நோ மிஸ்டர் விக்ரம், கோவாவில் வந்து 12 ரோல் பண்ணியிருக்கேன் நான் மொத்தமாக, இன்க்ளூடிங் தட் ஃபீமேல் இன் தட் பார் ஆல்சோ இஸ் மீ இன் தட் மூவி. மொத்தமாக 12 கேரக்டர் அந்த ஃபிலிம் தான் நான் பண்ணியிருக்கேன். மேபி இன்னொரு வாட்டி நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது இஃப் யூட் ஹவ் ஜஸ்ட் டைவர்டட் யுவர் செல்ஃப் யூ வுட் ஹவ் மிஸ் மை போர்ஷன்ஸ் இன் இட். தட் ஆல்சோ கேன் பி த ரீசன். தேங்க் யூ ஸோ மச் ஷாந்தி. மாடுலேஷன், யா, அது வந்து நான் எகெயின் சாருவண்ணாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்படி எங்கெங்கே என்னென்ன மாடுலேட் பண்ணணும் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் சின்ஸ் ஐ ஃபாலோ கமல் சார் ஆல்சோ இன் இட், ஐ மெயின்டைன் இட் ஆல்வேஸ். I am seeing you live. Thank you, Meena Kumar. I know you're seeing me on live, but why is it you're not able to comment? I don't know why. You have to add me. 12. வாவ், எப்படி சார்? வழக்கம் போல் விக்ரம் கேமராக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு தான் எப்படின்னு கேட்டேன். சொல்ல போனோன்னா ஆரம்பத்தில் அந்த பள்ளிக்கூடத்து வாத்தியார், அப்புறம் அந்த கல்யாண புரோகிதர், அந்த லாரி டிரைவர் சிங், அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சர்ச் ப்ரீஸ், அப்புறம் அந்த க்ளவுன், அந்த பைலட், அந்த ஃபாரினர், அந்த பப்பில் அந்த ஃபீமேல், அப்புறம் கசினோ மேனேஜர், அந்த பார்ட்டி ஷாட் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த என்ன அந்த நாட்டாம கேரக்டர் எல்லாமே நான் தான் அதில். What are your future projects? As of now, I am doing Vishal's film Chakra. அதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அந்த படம் இட் இஸ் பீன், இப்போ அவர் விஷால் இப்போ லண்டன் போய் இருக்கிறதுனால அந்த படம் இட் இஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் கம்ப்ளீஷன். அது வந்தால் அந்த படமும் முடியும். வெயிட்டிங் நல்ல ரோல்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் நடிக்கிறதுக்கு ரெடியாக தான். ஊரடங்கு நீடித்தால் திரையுலகை சார்ந்த கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? வெல், இது நான் நிறைய விஷயங்கள் நான் உண்மையை சொல்ல விருப்பப்படுவேன். அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபேஸ்புக்கு பார்த்துல நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து இல்லை, சாரி, நான் எனக்கு வெளிப்படையாக பேசுறது ரொம்ப பிடிக்கும். எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. கமல் சாரை விட மோர் கெட்டப்ஸ் போட்டிருக்கீங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அவர் வந்து ஹீஸ் அன் என்சைக்ளோபீடியா. அதாவது நான் என்ன சொல்கிறது, ரஜினி சார் வந்து இதில் எந்திரனில் பண்ண மாதிரி, அவர் ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட புக்கு இப்படி வச்சோன்னா புக்கில் இருக்கிறதெல்லாம் தெரியும். கமல் சார் அதே மாதிரி. சினிமாங்கிற ஒரு கான்செப்டை கமல் சார்கிட்ட சொன்னோன்னா வேறு எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம். அவர்கிட்ட சும்மா அந்த சினிமாங்கிற புக்கு இப்படி கொண்டு வந்து ஃப்ரேமில் கொண்டு இப்படி போனோன்னா அந்த புக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அந்தளவுக்கு அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் என்ன ஒரு சின்ன சந்தோஷம் தான், கமல் சார் கூட வந்து நான் என்னுடைய 3ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து நான் அந்த குடும்பத்தில் நான் தொடர்பில் இருக்கேன் இன்னிய வரைக்கும். அதனால தான் நான் பகிரங்கமாக நான் எங்கே போனாலும் சொல்வேன், இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் சாருவாசன் நான் இன்னைக்கு இந்த ஃபீல்டில் இருக்கேன் அண்ட் ஹீ இஸ் மை காட் ஃபாதர் அப்படின்னு. சாந்தி தேசிகன், வை டோன்ட் யூ கிவ் சம் டப்பிங்? ஒரு உண்மையை சொல்லட்டேன், 4 ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு மலையாள படம் தமிழில் பண்ணாங்க. அதில் கமல் சாருக்கு நான் தான் டப் பண்ணேன். அஃப்கோர்ஸ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். என்னுடைய முதல் படம் முடிஞ்சதுக்கப்புறமா, மனதில் உறுதி வேண்டும் படம் முடிஞ்சதுக்கப்புறமா, என்னுடைய 2வது படம் வாஸ் கதாநாயகன், விச் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை முக்தா ஃபிலிம்ஸ். அந்த படத்தில் வந்து நானும் ரம்யா கிருஷ்ணனும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்கோம். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் முக்தா ஃபிலிம்ஸ் என்ன படம் பண்ணாலும் அந்த படத்தில் நான் இருப்பேன். அப்படி ஒருவேளை அந்த படத்தில் நான் இல்லைன்னா எனக்கு அந்த படத்தோட ஹீரோக்கு ஒரு டப்பிங் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ ஐ ஹவ் பீன் கிவிங் மை வாய்ஸ் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ. Shailajama, thank you so much for watching. Thank you so much. Waiting for you to come on this same show. Yes.
I cannot comment you there. I'm seeing you live. Same Kamal voice. You're looking cool. Thank you, Meena Kumar from Delhi. Thank you so much. Thank you so much. And what's next? ஹலோ ஓ சேம் கமல் சார் வாய்ஸ் இல்லை இங்கே நான் கொஞ்சம் சட்டிலாக பேசிகிட்டு இருக்கேன். அந்த கமல் சார் வாய்ஸ் வந்தோம்னா எங்களுக்கு வேண்டிய அந்த டெசிபிள்ஸ் அந்த மைக் அதெல்லாம் எங்களுக்கு வரணும். அது வந்தால் தான் அந்த வாய்ஸை ஃபுல்லாக நான் கொண்டு வர முடியும். ஓகே, கல்யாண் சார் கேட்டிருக்காரு, நீங்கள் ஏன் இவ்வளோ வெளிப்படையாக ஓப்பனாக இருக்கீங்க? இந்த விஷயம் நான் ஓப்பனாகவே சொல்ல விரும்புகிறேன். ஒரு எதுக்காக வரோம்? ஜனங்க கூட சர்வசாதாரணமாக பழகணும். ஜனங்க நம்மளை பார்த்து ஏதோ போகிறாரு பார் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுங்க. இதே காரணத்தை வச்சு தான் நாங்கள்லாம் வரோம். ஆனால் சினிமாவில் நடிக்க வந்ததுக்கப்புறமா ஏன் சன் கண்ட்ரோல் ஃபிலிம் போட்டு போகிறோம், கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போகிறோம், தொப்பி போட்டுட்டு போகிறோம், யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு? ஏன்? Why can't we be open to the public? இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லப்போனால் சினிமாவில் வந்தப்பறம் தான் நிறைய பேர் வந்து பப்ளிக்கோட சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு உதாரணம். கல்யாண் சார் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐ எம் லைக் தட், ஐ வில் பி லைக் தட் அண்ட் ஐ வில் பி லைக் திஸ் ஃபார் எவர். எனி இன்ட்ரெஸ்டிங் டைம் வித் அவர் இளைய திலகம் பிரபு சார். எஸ் மிஸ்டர் ரவி கோபாலன். நான் தான் சொன்னேன், தர்மத்தின் தலைவன் படம் பண்ணும்போது பிரபு நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த படத்தில். இன்ஃபேக்ட் நாங்கள் ரஜினி சாருக்கு அகேன்ஸ்டாக இருப்போம். அப்படி நாங்கள் ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அது. ஸ்டில் யூஆர் டூயிங் ஸ்டேஜ் ஷோ சார்? இல்லை, நான் கடைசியாக பண்ண ஸ்டேஜ் ஷோ வந்து இயக்குனர் சிகரம் கேபி சார் பண்ண பௌர்ணமிங்கிற பிளே தான். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஷோ யாருமே பண்ணுறாங்க, பட் எனக்கு இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கல. அண்ட் ஸ்டேஜ் ஷோ வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி திங். அதுவும் கேபி சார் கூட ஒர்க் பண்ணும்போதுங்கிறது அது சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தப்பு நடந்தாலும் இந்த என்டையர் கான்செப்ட் இருக்கும். ஏன்னா சினிமா மாதிரி டெலிவிஷன் சீரியல் மாதிரி ரீடேக்கெல்லாம் அதில் போக முடியாது. Padmavati Ravi is watching. Thank you so much, Padma. Good to see you here. And பௌர்ணமி பிளேயை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பிளே டன் பை கேபி சார். நாங்கள் வந்து ரிஹர்சல்லாம் பண்ணி அந்த பிளேயை ரொம்ப அழகாக பண்ணி, அப்படியும் அதையும் தாண்டி நான் அதில் ஒரு தப்பு பண்ணி அவர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன், அடியும் வாங்கியிருக்கேன் ஸ்டேஜில். இன்ஃபேக்ட் நான் வந்து கேபி சார்கிட்ட சொல்லுவேன், சார் நான் படிக்கும்போது கூட நான் இந்த மாதிரி அடி வாங்கினதில்லை சார் அப்படிம்பேன். அதனால தான் நான் உருப்படாமல் போனேன் அப்படிம்பாரு. அந்த அளவுக்கு அவர்கிட்ட எனக்கு ஒரு அந்யோன்யம் உண்டு. It's working with him is an unforgettable experience, and to be very frank, I really miss him. ஏன்னா அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எவ்வளவோ. என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் நான் ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருந்தவன். அது வந்து ஜோடியாக் சைன் பிரகாரம் பார்த்தா ஐம் ஸ்கார்பியோ. கமல் சார் ஸ்கார்பியோ. ஸோ நாங்கள்லாம் எவ்வளோ ரிசர்வ்டுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் அவர் தான் வந்து சொன்னார், லைஃப்பில் வந்து ஹியூமருங்கிற ஒரு கான்செப்ட் வந்து லைவாக எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிறியோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் மூலமாக நான் கற்றுக்கிட்ட ஹியூமர்லாம் நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நானும் கங்கைமரன் சார்லாம் ஸ்டேஜில் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே. இன்ஃபேக்ட் கங்கைமரன் சார் வந்து ஸ்டேஜில் ஒரு 10 சாங் பாடி முடித்தோன்னே 2-3 மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு மிமிக்ரி பண்ண சொல்லுவாங்க. அப்போ நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட, எல்லாருமே இதே மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யார் என்னென்ன பண்ணுறாங்கங்கிற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும். நாம் கொஞ்சம் வித்தியாசமாக எதனா பண்ணுவோமே சொல்லிட்டு எஸ்பிபி சார், நான், மலேசியா வாசுதேவன், மனோ எல்லாருமா சேர்ந்து ஸ்டேஜில் சின்ன ஸ்கிரிப்ட் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி கம்ப்ளீட் ஸ்கிரிப்டிங் நான் தான் பண்ணுவேன். அதுக்கு வேண்டிய ரிஹர்சல் கூட நாங்கள் வந்து பண்ண மாட்டோம். கச்சேரிக்கு போகும்போது வண்டியில் அஃப்கோர்ஸ் நானும் கங்கைமரன் சார் ஒன்றா தான் காரில் போகும்போது நான் சொல்லுவேன், ஆனால் இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு, நீங்கள் இந்த மாதிரி கேளுங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எஸ்பிபி இன்ஃபேக்ட் எஸ்பிபி சார்கிட்ட சில விஷயங்கள் சொல்லாமலே நாங்கள் பண்ணியிருக்கோம். அவருக்கு மூஞ்செல்லாம் வீங்கியெல்லாம் போயிருக்கு ஸ்டேஜில், ஏன்னா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, அப்போல்லாம் வந்து சினிமா வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்த பீரியட். ஸோ இந்த ஒலிநாடா வெளியீட்டு விழான்னு சொல்லுவாங்க, நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். அப்போல்லாம் சிடி கிடையாது டைம் அது. ஸோ நான் அமர் சார்கிட்ட சொல்லிவிட்டு, ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னா ஸ்டேஜில் சுஷீலாமா இருக்காங்க, ஜானகியம்மா இருக்காங்க, பாலு சார் இருக்காங்க, எம்எஸ்வி எல்லாருமே இருக்காங்க. சரி, அப்போ கூட நான் யோசித்தேன் பண்ணலாமா. அமர் சார் சொல்ல இல்லைடா பண்ணலாண்டா அப்படின்ட்டார். ஸோ அதே மாதிரி ஒரு பிரேக் வரும்போது திடீர்னு நான் ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டு ஒரு மைக் எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஸ்ட்ரைக்கில் ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இருந்தாலும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வையின் மறுபக்கம் அப்படின்னு ஒரு ஆடியோ நானே கம்போஸ் பண்ணி நானே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் சாதாரணமாக இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரும்போது பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் நான் எடுத்து, இன்றைக்கி எஸ்பிபி சார் இருக்காங்க, ஜானகியம்மா இருக்காங்க, ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு நான் ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் அந்த சீனை க்ரியேட் பண்ணுவோம். உடனே எங்களுக்கு அஜுபாயின்னு ஒருத்தருக்கு அவர்கிட்ட அந்த ஒரு டேப்பை நான் கொடுத்துருவேன். அவர் அது ஒரு பிளேட்லலாம் வச்சு ஷாலெல்லாம் போட்டு கொண்டு வந்துடுவார்.
இது நான் முதல்ல எஸ்பிபி சார்கிட்ட சொல்லிவிடுவேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீல் கீப் குவைட். ஸோ இதுக்கு நடுவில் கங்கையமரன் சார் வந்து ஒரு சின்ன பில்டப் கொடுப்பாரு. பசங்க தான் இப்படி தான் இருக்கணும் பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக்குன்னு தெரிஞ்சு கூட சும்மா இல்லாமல் ஏதோ அவங்களால முடிஞ்ச ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்களே. ஸோ இந்த மாதிரி பசங்களாம் நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணுன்னு சொல்லும்போது ஜானகியம்மா சுஷிலாமாலாம் கையெல்லாம் தட்ட ஆரம்பித்தாங்க, ஆடியன்ஸும் கை தட்ட ஆரம்பித்தாங்க. சரி, இப்போது எனக்கு இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து எஸ்பிபி அவர்கள் ரிலீஸ் பண்ணி ஜானகியம்மாவும் சுஷிலாமாவும் ஒரு காப்பி வாங்கிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பிபி சார் வந்து அந்த டேப்போட கவரை பிரிப்பார். பிரிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா உள்ளே இருக்கிற ரிப்பனை ஃபுல்லாக வெளியில் இழுத்து விட்டுருவார். அதான் ஒலி நாடா வெளியிட்டு விழா, அதானே அது உண்மையான அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நிறைய லைவ் ஷோஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதே வந்து அன்றைக்கி வந்து ஒரு பிரபல தமிழ் மேகசினில் வந்து போட்டாங்க, இந்த மாதிரி கங்கையமரன் கட்சியில் வந்து ரவிகாந்தும் எஸ்பிபி சார் இந்த மாதிரி ஒரு கலாட்டா பண்ணாங்க. அப்புறம் வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டாங்க, இது வந்து ஏற்கனவே செட்டப் பண்ண சதின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு போட்டு விட்டாங்க. ஸோ லைக் திஸ் வி ஒர்க் எ லாட் ஆன் லைவ் கான்செப்ட்ஸ் ஹியூமரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். Waiting. Who's next? Yes, Sharada Krishnan, nice meeting you on chatting over here. உங்களுக்கு சௌந்தரம் ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு பிடித்த பாடகர் யார், எந்த பாடல்? எனக்கு ரொம்ப பிடித்த பாடகர் பிபி ஸ்ரீனிவாஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி HMVயில் நான் ரெக்கார்டிங் டிவிஷனில் இருக்கும்போது நான் பிபி ஸ்ரீனிவாஸோட சாங் கலெக்ஷன் தான் எங்கிட்ட இருந்தது. அவரோட சாங்ஸ் தான் ஒரிஜினல் ட்ராக் வந்து எங்கிட்ட தான் இருக்கும். இன்ஃபேக்ட் பிபி ஸ்ரீனிவாஸுக்கே பாட்டு கேட்கணும்னா நைட்டு 2 மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வருவார். இந்த பெங்களூரில் ஒரு பன் ஒன்று கிடைக்கும், காரா பன் அப்படின்னு ஒன்று கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பன் எனக்காகவே அவர் வாங்கிட்டு வந்துட்டு நான் ஆ சாங் ஹாக்கு ஈ சாங் ஹாக்கு சொல்லி அவரோட எல்லா சாங்ஸும் உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி வரைக்கும் காலையில் வரைக்கும் கேட்டுட்டு தான் அவர் போவார். அண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர் ஹூம் ஐ லைக். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து my sweetheart is S.P. Balasubramaniam. அதை நான் ஸ்கூலெல்லாம் படிக்கும்போது நான் முதல்ல படித்ததெல்லாம் பெங்களூரில். சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரேடியோங்கிற ஒரு கான்செப்டே நான் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்போ டெய்லி மார்னிங் வீட்டில் பாட்டு போடுவாங்க, இது எஸ்பிபி பாடின பாட்டு, டிஎம்எஸ் பாடின பாட்டு. அப்படிங்கும்போது நான்லாம் திங்க் பண்ணுவோம், இவங்கெல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க, பேர் சொன்னோன்னா வந்து பாடுவாங்க அப்படின்னு. ஐ டென்ட் ரியலைஸ் தட் தீஸ் ஆர் ஆல் ஃப்ரம் த மூவிஸ் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் லேட்டர் ஆன் ஐ காட் டு நோ தட் ஓகே தீஸ் ஆர் ஆல் ஃபிலிம் பேஸ்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட டைம் அதெல்லாம். அதே சமயத்தில் தான் வந்து எஸ்பிபி சார் கூட வந்து மனதில் உறுதி வேணும் படம் ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. ப்ளஸ் நாங்கள்லாம் அதுக்கப்புறம் வந்து ஜெர்மனிக்கு ஷோக்கு போனோம். ஜெர்மனி ஷோ போகும்போது அங்கே ஒரு வித்தியாசமான ஷோ பண்ணும்போது தான் எஸ்பிபி சொன்னார், ரவி நீ வந்து உன்னோட டேலண்ட்டை ஃபுல்லாக நீ ஸ்டேஜில் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, இதை பேஸ் பண்ணி நீ ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் நம்ம சின்ன டெலிஃபிலிம் பண்ணலாம் அப்படின்னார். ஏன்னா அப்போ வந்து டெலிஃபிலிம் வாஸ் வெரி பாப்புலர். சரி ஓகே சொல்லிட்டு நான் அதுக்கு ஸ்கிரிப்டை இது முடிக்கிற டைமில் தான் கேபி சார் வந்து இதை நான் சொல்லி ஆகணும், மனதில் உறுதி வேணும் படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 13 வருஷம் எனக்கு அவர் கேப் கொடுத்தாரு. அடிக்கடி அவர் போய் பார்ப்பேன், போடா சொல்கிறேன்டா அப்படிம்பார். சரி இந்த மனுஷன் இனிமேல் நம்மளை கூப்பிட மாட்டார் போல இருக்கு சொல்லிட்டு நான் விட்டேன். பட் இருந்தாலும் என்னோடய குரு அவர் தான். இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கிறது காரணமே அவர் தான். ஸோ எப்போவுமே மந்த்லி நான் அவரை போய் பார்ப்பேன். இப்படி ஒரு நாளைக்கு நான் பெங்களூர்லேருந்து நான் சென்னை வந்துட்டு இருக்கும்போது கவிதாலயா யூனிட்டை வந்து நான் ஹைவேல பார்த்தேன். தென் ஐ தாட் ஓகே நம்மால் இன்றைக்கி இங்கே இருப்பார், ஷூட் பண்ணிகிட்ருக்காரு சொல்லிட்டு நேராக அவரை நான் போய் பார்த்தேன். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருந்தேன், சரி நம்ம வண்டியை பார்த்தா தான் நீங்கள் இருப்பேன்னு நான் வந்தேன் அப்படின்னு. சரி அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா எங்கிட்ட வந்து 4 மொபைல் ஃபோன் இருந்தது. பர்சனல் ஒன்று, பிஸ்னஸுக்கு ஒன்று, என்னோடய சினிமாவுக்கு ஒன்று, ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு ஒன்று நான் வச்சுருந்தேன். நான் சினிமாவுக்கு ஒன்றுனா இட் இஸ் ஒன்லி டு இன்ட்ராக்ட் வித் ஆல் த செலிப்ரிட்டிஸ். உனக்கு எதுக்கு நான் 4 ஃபோன் அப்படின்னாரு. ஸோ நான் விஷயத்த சொன்னேன். அப்படியா சரி இருந்துட்டு போயிட்டு ஒரு அப்போ வந்து சஹானா சிந்து பைரவி பார்ட் 2 ஷூட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. திருப்பி வந்துட்டு சொன்னேன் நாளையில உனக்கு ஷூட்டிங் அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதாவது 13 வருஷம் கேப் கொடுத்துட்டு திருப்பி நாளிலேருந்து ஷூட்டிங்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே சொல்லிட்டு மோகன் மோகனோட கேபி சாரோட வலது கை மோகன் லதா அவர் தான் வந்து எல்லாமே. அவர் சொல்லு சார் நாளைக்கு உங்களுக்கு இதான் சார் ட்ரெஸ்ஸு இதான் ரோலு நீங்கள் வந்துருக்கோம் அப்படின்ட்டாரு. புஷ்பா கார்டன் சொல்லிட்டு ஒரு இடத்துல ஷூட்டிங். அங்கே போனோடனே என்னோடய ஆக்சுவல் கேரக்டர் அப்படியே கொடுத்துட்டாடே, உன்னோட ரோலை இதாண்டா, உனக்கு 4 ஃபோன் நீ வச்சுட்டு வந்து நீ சஹானாவை பிக்கப் பண்ணிட்டு வர, 4 பேர் உன்னை 4 விதமான லாங்குவேஜில் ஒன்று கூப்பிடுவாங்க, அந்த 4 பேரையும் நீ திட்டிகிட்டே இருக்க அப்படின்ட்டார். இப்படி ஒரு ரோல் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இந்த 4 ஃபோன் வந்து அந்த சீரியல் வந்து கண்டினியூ ஆக 6 ஃபோன் ஆச்சு, 6 ஃபோன் 8 ஃபோன் ஆச்சு. அப்புறம் இந்த சீரியல் முடிகிற நேரம் பார்த்தேன் ஆச்சுன்னா 12 ஃபோன்
12 ஃபோன் வந்து என்னோடய கார் டேஷ்போர்டு மேலே அடிக்கிட்டு இந்த 12 ஃபோன்லேயே 12 பேர்கிட்ட 12 விதமாக நான் திட்டிருப்பேன், வேறு வேறு லாங்குவேஜில். அதுவும் எப்படி காரை ரிவர்ஸில் ஓட்டிக்கிட்டு. இப்படி ஒரு கஷ்டமான ரோல் அவர் கொடுத்து கேமரா வேறு பானட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். சொல்கிறார், இதெல்லாம் ரீடேக்கெல்லாம் போக முடியாது, மாற்றி கீதி பண்ண கொண்டுடுவேன் அப்படின்ட்டார். ஒரு பக்கம் பயம், ஆனால் ஒரு பக்கம் வந்து இந்த ரோலை எப்படியானா பண்ணி ஆகணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் பண்ணி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அன்னிலேருந்து இந்த சஹானாலேருந்து அவர் பண்ண எல்லா சீரியல்லையுமே நான் நடிக்க ஆரம்பித்தேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் வந்து வீட்டுக்கு வீடு லூட்டின்னு ஒரு ஹியூமர் சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ வந்து ஊர்வஷியும் நானும் அந்த ஃபேமிலியில் ஒரு புது என்ட்ரி. நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடித்தோம் அந்த சீரியலில். அப்போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த சீரியல் பர்டிகுலர் எங்கள் சப்ஜெக்ட் எதிர் ஒரு ரைட்டர் வந்து நின்றுட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா. நீ கைலாஷை கொண்டு போய் கொடுறா அப்படின்னார் அவரோட சன். அவர்கிட்ட கொடுத்தோன்னு சொன்னால், நல்லா இருக்கேன், நீ கண்டினியூ பண்ணு ரவி, ஒரு 2-3 எபிசோட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாரு. அப்போ வந்து டைரக்டர் நாகா டைரக்ட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. நாகா வந்து சிதம்பர ரகசியம்னு ஒரு சீரியல் டைரக்ட் பண்ணும்போது கணபதி லோகநாதன் வந்து இந்த சீரியல் டைரக்ட் பண்ணுவார். ஸோ அப்போ கணபதியும் நான் சேர்ந்து இதை கரெக்டாக பிளான் பண்ணி அதை வந்து ஸ்பாட்டில் உட்காந்து நிறைய இம்ப்ரவைசேஷன் பண்ணி அது ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சோன்னா கைலாஷ் சார் நீங்களே கண்டினியூ பண்ணிவிடுங்க அப்படின்ட்டார். ஸோ அதனால் அந்த சீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் போர்ஷன், என்னோடய ஊர்வஷி போர்ஷன் வந்து நானே தான் எழுதினேன். அண்ட் கேபி சார் வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். Sharda Krishnan, did you read my questions? Waiting for your answers. I'm extremely sorry, Sharda. I would really appreciate if you can please repeat the question once again. I will answer you. ஏன்னா நிறைய இட்ஸ் பீன் கோயிங் ஆன் அண்ட் ஆன். ஒன்று முடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று வந்துடுது. அதுக்காக தான் என்னால் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறதுல சம்டைம் ஐம் மிஸ்ஸிங் இட். ப்ளீஸ் ஷூட் அவுட் யுவர் கொஸ்டின் ஒன்ஸ் அகெயின். ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். காத்திராமூர்த்தி அண்ணா, நம்ம கோவை சரளாவோட சீரியல் கோபு பாபு ஆக்ட் பண்ணினது நம்ம பேர். ஆமாம் அண்ணா பண்ணமே. நம்ம இது ராமச்சந்திர காலேஜ் பின்னாடி போய் ஷூட் பண்ணமே. மறக்க முடியாத அனுபவங்கள் அண்ணா உங்கள் கூட. கோபு பாபு எழுதுனது அது. எஸ், மறக்க முடியாது ராமூர்த்தி அண்ணா. Padmavati Ravi, hi, good morning Ravi, how are you? Nice seeing you live. Yes, nice seeing you also. Which is the best movie you like? Well, இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் மிஸ்டர் ரவி கோபாலன். நான் நடித்த எல்லா படங்களுமே பிடித்த மூவிகள் தான். ஏன்னா பிடிக்காமல் யாருமே நடிக்க முடியாது. ஸோ அதனால் எவ்ரி திங் இஸ் குட். கேபி சார் டைரக்ஷனில் நடிக்கும்போது யுவர் ஃபியர்ட் ஆர் யுவர் போல்ட் சார். விக்ரம் சிங்கர், இப்படி ஒரு கேள்விக்கு நான் பதில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது ஃபியர்டுன்னு சொல்ல முடியாது, போல்டுன்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த குணால கண்மணி சாங்கில் வர மாதிரி அதையும் தாண்டி பயந்த ஒரு அனுபவங்கள் எல்லாமே. ஏன்னா ஒரு சீன் நடிக்கும்போது எப்படி நடிக்கணுங்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவர் முதல்ல செஞ்சு காட்டுவார். ஒரு ஸ்டெப்பு வச்சா கூட இவ்வளோதான் அளவுன்னு சொல்லுவார். அந்த அளவு மீறி போயிட்டோன்னா அந்த ஒரு கான்டென்ட் அதுலேருந்து மிஸ் ஆகிடும். அதுக்காகவே நான் அடி வாங்கியிருக்கேன் அவர்கிட்டேருந்து. ஆமாம், போடலாங்க, அதாவது நிறைய திட்டுவார், அதெல்லாம் நான் இங்கே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த திட்டுகள் எல்லாமே தான் இன்றைக்கி வந்து எந்த டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணாலும் இட் இஸ் மேக்கிங் மீ வெரி ஈஸி டு ஒர்க் வித் தம். Ravi Gopalan, sir, which is the best movie you acted according to you? As I told you, all the movies are best movie because unless you feel comfortable in the movie, you can never work on it. அந்த மாதிரி பொள்ளாச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு சுவாரஸ்ய அனுபவம். குமரன் ஜே, பெங்களூரு. பொள்ளாச்சி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயம் வந்து இயக்குனர் ரகு, அதாவது வி.கே. ராமசாமியோட வளர்ப்பு மகன், அவர் பண்ணின படங்கள். சுந்தர பாண்டியன் ஒரு படம், நானும் கார்த்திக்கும் நடித்த படம் அது. அந்த படத்தில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் வந்து இங்கே ஷூட் பண்ணும்போது எனக்கு கை உடைஞ்சது. அதுக்காக அது ஆக்ஷன் ரீப்ளேலாம் நல்லா காட்ட முடியாது. வெல், தட் இஸ் அனதர் திங் விச் ஐ கேன் நெவர் ஃபர்கெட் பிகாஸ் ஒர்க்கிங் வித் ரகு வாஸ் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து என்னமோ எம்ஆர் ராதா கூட ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே. And that also was a fantastic. Mahesh Mahadev, ನಮಸ್ಕಾರ, ಹೇಗಿದ್ದೀರಾ? ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿನಲ್ಲಿ 4 ವರ್ಷ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ನೀವು ಹೇಗಿದ್ದೀರಿ? ಆಯಿತು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ. ஓகே, திஸ் இஸ் கனடா. ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் எவ்வளோ பாஷை பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெல், 5 பாஷை தெரியும். ஜாப்பனீஸும் பேசுவேன் நான், இங்கிலீஷில் எழுதியிருந்தேன். ஓகே. பத்மாவதி ரவி, ஆஃப்டர் தட் after tying tali during wedding, why do couples exchange rings? Well, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது பத்மாவதி.
இந்த ரிங்குக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அது இந்த கல்யாணத்துக்கு ஆஃப்டர் டைம் தாலி கூட இல்லை, என்கேஜ்மெண்ட்டுனே ஒன்று இருக்குது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி போடுறது வந்து என்கேஜ் சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி போடுறது வந்து வெட்டிங் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு ரிங் இருக்குது. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? வெல், சஃபரிங். இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த 144 வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு, அதுதான் சஃபரிங் அப்படிங்கிறது. Uma Nair, thank you so much for watching. Padmavati Ravi, you have a lovely and masculine voice. Why don't you please sing 2 lines from Ilayaraja collections? Padma, I told you that I'm not a singer. To be very frank, எனக்கு வந்து மியூசிக் ஞானம் இருக்குது. ஸோ தட் இந்த ஒரு சாங் கம்போசிஷனில் வந்து எதனா மிஸ் ஆனால் கூட எனக்கு ஐ இமீடியட்லி பாயிண்ட் ப்ரொஃபஷனல் சிங்கர். ஸ்டேஜில் கூட நான் கங்கைமரன் சார் கூட பாடுறது சும்மா கலாட்டா பண்ணுறதுக்காக பாடுறது தானே தவிர இட் இஸ் நாட் ரேஞ்ச் போக முடியாது. ஐ கேன் கோ ஒன்லி சாங்ஸ் லோவர் டெசிபிள் லைக் கண்மணி, அப்புறம் இஞ்சிடு பழகா, சொன்னபடி கேளு, ஏன் இந்த போட்டு வைத்த காதல் திட்டம் இருக்குது. அது வந்து நானும் மனோ சுரேந்தர் நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் ஸ்டேஜில் பாடுவோம். ஏன்னா அந்த சாங்குக்கு வந்து கமல் சார் அவ்வளோ ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருப்பார், விச் இஸ் அன்இமேஜினபிள். அந்த மாதிரி மீனா குமார் எஸ்பிபி பாட்டு ஒன்று பாடுங்க. ஒன்று பாட்டு எஸ்பிபி பாட்டு நான் எதுன்னு பாடுறதுமா? I've been telling you, Meena, like I told you, like I've been telling everyone that I'm not a singer. I can answer any other questions you ask. Banu, Bhupati, Yaru, Bagunava Miru. How's your sister Ramba? Long time. Anyway, convey my regards to all at home. Thank you so much. Raghunath is watching. Thank you so much, Mr. Raghunath. Nishanti Adi Moolam. Nishanti Adi Moolam. Well, உங்கள் பேர்லேயே ஒரு ஜோக் இருக்குது. அதை நான் சொன்னேன்னா நீங்கள் என்னை திட்டுவீங்க. ஆனால் நான் இருந்தாலும் நான் சொல்லிடுறேனே. அதாவது சில பேர் வந்து என்ன நட்சத்திரம் அப்படிம்பாங்க. நான் வந்து அதாவது என்னோடய நட்சத்திரம் ஜென்ரலாக சில பேர் வந்து மூலம்பாங்க. ஓ பைல்ஸா அப்படிமே. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் பைல்ஸ் உங்கள் பேர்லேயே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சாரதா கிருஷ்ணன், டி ரவிகாந்த் அம்மா அப்பா வச்ச பேரா, இல்லை கேபி சார் வச்ச பேரா, இல்லை ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவர்கள் போல் ஃபேமஸ் ஆகணும்னு நீங்களாக வச்சுக்கிட்டு இல்லை. மனதில் உறுதி வேணும் படம் நடித்த டைமில் வந்து தேர் வர் சோ மெனி ரவி, அனதர் ரவி, அப்புறமா ராதா ரவி, அப்புறம் இந்த டெலிவிஷன் சீரியலில் ஆக்ட் பண்ண ரவி, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதனால் அப்போயே அவர் சொன்னார், நிறைய ரவி இருக்காடா, அதனால் கன்ஃபியூஷன் வந்துடும், அதனால் உன் பேரை வந்து ரவிகாந்த்னு வச்சுருன்னு சொல்லி இது கேபி சாராக வச்ச பேர் இது. அதுக்கப்புறம் நான் கெசட்டில் மாற்றிக்கிட்டேன். சாரி, மாட்டிக்கிட்டேன், ரெண்டும் ஒன்று தான். பத்மாவதி ரவி. apart from me being an artist, I'm an artist. தட் இஸ் 2 ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சினிமாவில் நடித்தா இட் இஸ் ARTISTE அண்ட் பெயிண்டிங் பண்ணால் ARTIST. எஸ், ப்ரொஃபஷ்னலி ஐ ஹாவ் அ பிஸ்னஸ் ஆல்சோ. அந்த பிஸ்னஸ் வந்து அதை நான் சொல்வேனே, என்னோடய லைஃப்பில் 2 KB. நடிக்கிறதுக்கு வந்து கே பாலச்சந்தர், பிஸ்னஸுக்கு வந்து கே பாலாஜி. அவர் தான் வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் சைன் போர்ட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் இந்தியாவுக்கு முதல்ல கொண்டு வந்தார். நான் என்னோடய முதல் படம் முடித்த உடனே அந்த பிஸ்னஸ் நான் ஆரம்பித்தேன். அப்போ வந்து எங்கிட்ட வந்து டிசைனிங் சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாத ஒரு நேரம். ஸோ எல்லாமே நான் கையில் கட் பண்ணி க்ரியேட் பண்ண சைனேஜஸ் தான் எல்லாமே. சென்னை ஏர்போர்ட் வாஸ் டிசைன்ட் பை மீ. அப்போது அந்த நேரத்தில் காமராஜ் டொமஸ்டிக் டெர்மினல், அண்ணா இன்டர்நேஷ்னல் டெர்மினல், இதெல்லாம் நீங்கள் அன்றைக்கி பார்த்து வந்து எல்லாமே நான் கையில் வரைஞ்சி கட் பண்ண விஷயங்கள் அது. ஸோ அதே மாதிரி ஸ்கூலில் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் காம்படிஷன் நடக்கும்போது என்னை கேட்க மாட்டாங்க, அவங்களாவே என் பேர் போட்டுருவாங்க. ஸோ ஐ வில் கோ அண்ட் அது இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் இருக்கும். அண்ட் சம் ஆஃப் த அதர் ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வின் ப்ரைஸஸ் ஆன் இட். ಪದ್ಮಾವತಿ ರವಿ, ಐ ಸರ್ಪ್ರೈಸ್ ಯು ಸ್ಪೋಕ್ ಇನ್ ಕನ್ನಡ. ನಾನು ಹೇಳಿದ್ದೆ ಅಲ್ವಾ, ನನಗೆ 5 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಗೊತ್ತಂತ. ഇംഗ്ലീഷ്, തമിഴ്, മലയാളത്തിൽ കൂടെ സംസാരിക്കാൻ അറിയാം. ബിക്കോസ് മലയാളത്തിൽ 4 പടം ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട് ഇന്ന് വരെ. തെലുങ്കിൽ പിന്നെ 2 പടം ഞാൻ ചെയ്തിട്ടുണ്ട്. അയ്യോ സോറി, തെലുങ്ക് വേറെ ലാംഗ്വേജില്ല, സോറി. അത് മാതിരി വെരി പുവർ ഓഡിയോ വീഡിയോ. Okay, now Sharda, I hope is it okay right now? Thank you so much, Soundaram Srinivasan. What is next? Kalyan கேட்டிருக்காரு. ரவி கோபால், கேபி சார் கூட கடைசி வரைக்கும் இருந்தீங்களா சார்? ஆமாம், லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஏன்னா அவர் கடைசியாக பண்ண 4 டெலிவிஷன் சீரியலுமே எங்கள் வீட்டில் தான் ஷூட் பண்ணார். அவர் ஷூட் பண்ணதை சொல்லத்தான் நினைக்கிறேன், அமுத ஒரு ஆச்சரியக்குறி, இது எல்லாமே he did it here with me. Nishanti Adi Moolam, hello sir, good morning, happy to see you here with us. Please share with us your few precious experience with your favorite actors. Well, எல்லாருக்கூடையும் நடிக்கிறது வந்து ஒரு தனித்தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
ஏன்னா ஒவ்வொரு நடிகர்கிட்ட ஒவ்வொரு டேலண்ட்ஸ் இருக்குது. கமல் சார்கிட்ட ஒன்று இருக்குது, ரஜினி சார்கிட்ட ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட நான் எல்லார் நடிகர் கூடயும் நான் நடித்தாச்சு, எல்லா டைரக்டர் கூடயும் நான் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸ்டில் தேங்க்ஸ் ஃபார் ஆன்சரிங் மை கொஸ்டின். உங்களுடைய பல திறமைகளில் எது உங்கள் மனசுக்கு பிடிச்சது? சாரதா கிருஷ்ணன். என்னுடைய திறமைகள்னு சொல்கிறத விட வெளிப்படையாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்கிறது. அதை பற்றி ஐம் லீஸ் பாதர்ட். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து அவர் தப்பு பண்ணாலும் அவர் வந்து அது நீங்கள் பண்ணது சரின்னு சொன்னோன்னா அதுக்கு வேறு ஒரு உண்மையான ஒரு அந்யூன்யம் கிடையாது. அதனால் ஐ லைக் டு பி ஓப்பன் அண்ட் ஐ லைக் டு பி ஃப்ராங்க். அண்ட் பீயிங் ஃப்ராங்க் இன்னொரு அட்வான்டேஜ்னால் நான் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், பிகாஸ் ஐ நோ வாட் ஐ எம் ஸ்பீக்கிங். Yes, Mr. Kamesh Bavaratnam, I know the volume is too low because of 144. Everybody is online working from home. So, the network கொஞ்சம் வீக்காக இருக்கனால இது கொஞ்சம் போராக இருக்குது. ஐம் சாரி. மேபி இது இன்றைக்கில் இன்னும் நிறைய வரும். ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போதும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். அதுக்குள்ளே வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கா நான் பார்த்து ஐ ட்ரை டு மேக் இட் மோர் ஆடிபிள். ஐ டோன்ட் ஹேவ் அ ஹெட்ஃபோன்ஸ். ஏன்னா எனக்கு வந்து அதை நான் இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். நான் ஹெச்எம்வியில் ரெக்கார்டிங்கில் ஜாயின் பண்ணும்போது நான் வந்து முதல்லலாம் ஐ லைக் டு ஜட்ஜ் மியூசிக் யூஸிங் ஹெட்ஃபோன்ஸ். அப்போது அங்கே என்னோட குரு ரகு, ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர்ஸ். அதான் இப்போல்லாம் வந்து டிஜிட்டல் இருக்குது, அப்போல்லாம் அனலாக் ஸ்ப்ளைசிங். அந்த மனுஷனை ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டம். அதாவது ஸ்பூலை வந்து கையில் இப்படி திருப்பி திருப்பி அந்த சவுண்டை வச்சு கட் பண்ணி ஸ்ப்ளைஸ் பண்ணுவார். பஞ்சரத்ன கிருத்தி, எம்எஸ் சுப்பலட்சுமியோட பஞ்சரத்ன கிருத்திஸ் எல்லாம் அவர் தான் ரெக்கார்ட் பண்ணார். சுப்ரபாதம், ஸ்கந்தசஷ்டி கவச்சு, எவ்வளோ ஓ மை காட். அந்த மனுஷனை ஒர்க் பண்ணால் தான் இந்த பேசிக் சவுண்ட் நாலேஜ்ங்கிறத நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இதையும் நான் இங்கே சொல்ல விருப்பப்படுறேன். எஸ் மிஸ்டர் ராப்ஸ் பிரசாந்த், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ப்ளீஸ். I hope I've answered your question, Sharada. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பஞ்சரத்ன படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஊர்வஷி ஜெயராம் வீடுன்னு ஒரு போர்ஷன் தான் இது. நீங்கள் இப்போ பார்க்குறது நீங்கள் எதுவும் அந்த டெலிஃபோன் இது வரும். அதேமாதிரி நான் உட்காந்துட்ருக்கிற இந்த இடம் வந்து மங்காத்தால வந்து அர்ஜுனோட பெட்ரூம் சீன் ஷூட் பண்ண இடம் இது. Padmavati, since you mentioned about Sollathan, I would like to watch the movie, but nowhere I'm getting online link. Sorry. Sharada, Sollathan நினைக்கிறேன் வந்து மூவி தட் அது வந்து கமல் சார் இன்ட்ரடியூஸ் பண்ண படம் பை கேபி சார். பட் நான் சொன்ன சொல்லத்தான் நினைக்கிறேன் இஸ் a serial which was done by கேபி சார் for Kavithalaya Productions. How many roles did you do in Goa, sir? Is Kamesh Bavaratnam. 12 ரோல் பண்ணியிருக்கேன் மிஸ்டர் காமேஷ் பவரத்னம். ஒருத்தர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இன்க்ளூடிங் தட் ஃபீமேல் இந்த பார், அதுவும் நானே தான். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம். அது வந்து கோவாவில் நாங்கள் வந்து அந்த கெசினோ சீன் மட்டும்தான் நாங்கள் கோவாவில் ஷூட் பண்ணோம். மற்றது எல்லாமே வந்து வி ஷாட் இன் லங்காவி, மலேசியாவில். ஸோ நீங்கள் அந்த படத்தில் பார்க்குற எல்லா சீனுமே மலேசியாவில் நாங்கள் ஷூட் பண்ண விஷயம். Let me see, Sharada, if I can get it online, I'll surely share it with you. ரவி, மாயாக்கா, எஸ். அந்த நேரத்தில் வந்து ஹெச்எம்இயில் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கிறப்ப வந்து பஞ்சரத்ன கிருத்திஸ் 5 வால்யூம் ரிலீஸ் பண்ணேன். அப்போல்லாம் வந்து எங்கள் ஸ்டுடியோவில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி நாங்கள் கட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். இட் இஸ் ஒன் சிங்கிள் ஹால். அங்கேயே நாங்கள் டிவைட் பண்ணி பண்ண ஒரு கான்செப்ட். அண்ட் எம்எஸ் சுப்பலட்சுமி அம்மா கூட இருந்த டைமும் ரகு சார் கூட ஒர்க் பண்ண டைமெல்லாம் வந்து இட் இஸ் அன் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்னென்னா, ரகு சார் ஹீ நோஸ் மியூசிக். அவருக்கு வந்து மியூசிக் ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப சர்வசாதாரணமாக கம்போஸ் பண்ணி போயிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் இன்னொன்று சொல்ல போனால் ஐ கேன் சே லால்குடி ஜெயராமனோட டான்ஸ் ஆஃப் சவுண்ட் தில்லானாஸ், ஓ மை காட், அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் அக்கா. பத்மாவதி ரவி, do you have any regrets in life இப்போதைக்கு? வெல் பத்மா, நான் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் மற்றவங்க வந்து அந்த ஒரு ஜெல்லுக்கு வராத போது அதை பற்றி நான் ஃபீல் பண்ணுறதில்ல. அண்ட் ஐ டோன்ட் ரிக்ரெட் பிகாஸ் இட் இஸ் தேர் ஹெட் ஏக் அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவங்க இஷ்டம். நம்ம சொல்லுவோம், அதில் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அண்ட் இஃப் தே ஆர் நாட் வில்லிங் டு அக்செப்ட் த ரியாலிட்டி, வெல் I don't care about it. I don't regret because I know I've done my work. ரகு சாரை வந்து நான் இப்போ கூட ஒரு 2 years பேக் நான் மீட் பண்ணேன் அவரோட வீட்டில்.
he has got his own studio. So அங்கே வந்து he was doing his own composition. நிறைய டிவோஷனல் சாங்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நான் வந்து 1984, 85, 86, 87 இந்த 4 வருஷமாக அந்த மனுஷன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி இருந்த அதே ஸ்பீடு, அதே இது இன்றைக்கும், தோ ஹீ ஸ்டில் ஹேவிங் இஸ் டிஜிட்டல் மிக்சர்ஸ் அண்ட் எவ்ரி திங், அவருக்கு அந்த ஆனலாகில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபீல் வந்து he says nothing like it ரவி அப்படிம்பார். அவரோட சன்னும் இன்னைக்கு வந்து he is also in sound engineer, குரு சொல்லிட்டு they both work in the same place. Next. So many questions. Yes. Okay. கல்யாண் சார் கேட்டிருக்காரு, நீங்கள் படித்த அனுபவங்கள். ஓ மை காட், அது உண்மையை சொல்ல வேண்டிய ஒரு நேரம் இது. நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க நான் வந்து ஐம் அ கிராஜுவேட் அண்ட் ஆல் அப்படின்னு. உண்மையை சொல்லப்போனால் ஐ எம் அ 5th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ட்ராப் அவுட். 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸுக்கு நான் வந்து ப்ரமோட் ஆகி அதுக்கப்புறம் நான் டிஸ்கண்டினியூ பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாகவே நான் மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, படிச்சுட்டு இருந்தேன், நல்லா தான் நான் படிச்சுட்டு இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. அதாவது திணிப்புங்கிறது வந்து எதுலேயுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிச்ச, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து நீங்கள் படிங்க. ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், அது சம்மந்தப்பட்ட விஷயம் எடுத்து படிங்க. ஏன்னா நான் ஸ்கூலில் படிக்கும்போது மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு 1 கிலோ தக்காளி எவ்வளோன்னு கேட்குறோம். அவன் என்ன சொல்கிறான், 80 ரூபாங்கிறான். 100 ரூபா கொடுத்துட்டானா மீதி 20 ரூபா கொடுப்பாங்க, நிம்மதியாக வாங்கிட்டு வந்துடுவோம். அதே அதுக்கு பதிலாக போய்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இஸ்இக்குவல் டு tan θ இப்படி நீங்கள் சொல்லிட்டு வச்சுக்கோங்க. சார் நீங்கள் தக்காளி ஃப்ரீயாகவே வச்சுங்க அப்படிமா. வை ஸோ மச் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன்? எனக்கு அது புரியாத ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நான் படிக்கும்போது அஃப்கோர்ஸ் இதெல்லாம் இருக்கலை. இன்னொரு சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரி, அக்பர் பாபர்லாம் அந்த காலத்தில் சண்டை போட்டாங்க. அதை நான் படித்து நான் என்ன பண்ண போகிறேன்? பக்கத்து வீட்டு குப்புசாமி சண்டை போடுறதை பற்றியே நம்ம யோசிச்சு பார்க்குறது இல்லை. சாரதா கிருஷ்ணன் சிட்டப் காமெடின்னு நீங்கள் என்ன ஒரு ஜானரில் ஸ்பெஷலிஸ்ட்? நம்ம ஒன் ஜோக் ப்ளீஸ். நிறையவே இருக்குங்க. அதாவது ஸ்டாண்டப் காமெடினா எல்லாருமே நின்றுக்கிட்டு சொல்லுவாங்க, நான் உட்காந்துக்கிட்டு சொல்லுவேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதில். சிவா எஸ் பிரகாஷ், குட் ஆஃப்டர்நூன் டியர் ஃப்ரெண்ட். அதனால் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னோடய பசங்களுக்கு கூட நான் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்து படிங்கன்னு சொல்லுறேன். 2 விஷயம் என்னென்னா, அவங்க எதனா டவுட்டுன்னு எங்கிட்ட வந்தாங்கன்னா எனக்கு சத்தியமாக அதுக்கு பதில் தெரியாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கான்செப்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். லாகரிதம்ங்கிறாங்க, ட்ரிக்னாமெண்ட்ரிங்கிறாங்க. ஹாய் மிஸ்டர் விஜய் சங்கர், தேங்க்யூ ஸோ மச். இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். உங்கள் அப்பா கூட நான் ஒரு சீரியல் ஒர்க் பண்ணேன், என்எஸ் மணியம் டைரக்ட் பண்ண ஒரு கான்செப்ட், திருக்குறள் கதைகள் சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து ப்ரைவேட் சேனல் கிடையாது, தூர்தர்ஷனுக்காக நாங்கள் பண்ண ஒரு கான்செப்ட் அது. ஐம் டெல்லிங் எ வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் தெம். ஓ மை காட், எவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதாவது ஜெய்சங்கர் சார்லாம் வந்து நாங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது இதோட ஜேம்ஸ் பாண்ட் படம்டா அப்படிமோ. எஸ், உண்மையிலேயே ஹீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங் அண்ட் ஹீ இஸ் அ ரியல் ஜேம்ஸ் பாண்ட். Patnala Ramu, I am a music coordinator. Any new projects? Are you in Chennai? Yes, Mr. Ramu, I am very much in Chennai. I am based in Chennai only. Padmavati Ravi, your favorite comedian that time and now at present? அன்னைக்கு வந்து என்னுடைய ஃபேவரட் காமெடியன் வந்து நாகேஷ். இன்னைக்கு என்னோட ஃபேவரட் காமெடியன் வந்து நாகேஷ். நோபடி கேன் பீட் ஹிம். சந்தான, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இங்கே மீட் பண்ணுறது. நாமளும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கோம், அதையும் மீறி நிறைய இடத்துல ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். எஸ், நெக்ஸ்ட். ஓகே, படிப்பு அதை விட்டுட்டேனா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. இல்லை, இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, படித்து தான் வந்து சில விஷயங்கள் நான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. மண்டக்குள்ளே கிரே செல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சில பேர் வழுக்கையாக இருந்து நான் சொல்லுவேன், இட் இஸ் பெட்டர் டு பி பால்ட் அவுட் சைட் தேன் பீயிங் பால்ட் இன்சைட் அப்படிமே. அதாவது உள்ளே வழுக்கையாக இருக்கிறத விட வெளியில் வழுக்கையாக இருக்கிறது எவ்வளோ மேல் அப்படின்னு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரைட் பிரதர்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க எந்த புக்கு ஒன்று படித்தோன்னு பிளெயினை கண்டுபிடிக்கல, அவங்களா பல தப்புகளை பண்ணி தான் பிளெயினை கண்டுபிடிச்சாங்க. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி வந்து ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ டிசைனிங் சாஃப்ட்வேர் கால் கர்பர் பேஸ்ட், இட்ஸ் அன் US based சாஃப்ட்வேர் கால் கிராஃபிக்ஸ் அட்வான்டேஜ். Straight away
அதில் ஏறி உட்காந்து ஒவ்வொரு தப்பாக பண்ணி டுடே ஐ எம் வெல் வேர்ஸ் இன் இட். இன்றைக்கி எனக்கு வந்து எக்கச்சக்க கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இன்க்ளூடிங் டாப் மோஸ்ட் ஐடி பார்க்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரேஞ்ச் கம்பெனிஸ் எல்லாம் இன்றைக்கி என் கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ எல்லாமே இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் யூ புட் யுவர் இன்வால்மெண்ட் இன் இட் அப்படி தான் நான் எல்லாருக்குமே சொல்ல வரேன். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, whoever is watching this or the parents who are watching, நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் யுவர் கிட்ஸ். அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக உட்காந்து பேசுங்க, அப்பா அம்மாவாக உட்காந்து பேசாதீங்க. ஒரு ஃப்ரெண்டாக உட்காந்து பேசினா பசங்களுக்கும் வந்து உங்ககிட்ட வெளிப்படையாக பேசணுங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ தட் யூ கெட் டு நோ வாட் எக்ஸாக்ட்லி தே ஹேவ் இன் தேர் மைண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டியூன் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததும் நடக்கும், அந்த பசங்க எதிர்பார்த்ததும் நடக்கும், அவங்க ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும். Hi Vidya, hi Vidyaram, how you got interest in both music as well as comedy? Music, நான் தான் சொன்னேனே வித்யா, ப்ரொஃபஷனல் ஐம் சவுண்ட் இன்ஜினியர். சின்ஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் HMV, ஹிஸ் மாஸ்டர்ஸ் எனக்கு வந்தது. காமெடி வந்து எனக்கு கேபி சார் சொன்ன விஷயம், லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் காமெடி இருக்குது, அதை நம்ம அனலைஸ் பண்ணோன்னா அதில் இருக்கிற விஷயம் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி தான் நான் நிறைய விஷயங்கள் நான் காமெடியை நான் திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ்புக் போஸ்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், நிறைய இருக்கும் அந்த மாதிரி. வெல், நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ளீஸ், வெயிட்டிங் ஃபார் யூ. கல்யாண் சார் என்னாச்சு, ஒன்றும் கேட்காம இருக்கீங்க? நீங்கள் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பீங்களே, கேளுங்களேன். Thank you so much for that love. Yes, thank you so much for answering my questions patiently. It was indeed nice to be live with you. Take care and stay safe. Thank you so much, Padma. Ms. Jayanti Narayanan, you're most welcome. Wangu, happy to see you here. What is your question? Waiting to answer you. Thank you so much. Ramya, Satish, hi, I really like your sense of humor. Thank you Ramya. கல்யாணம் பண்ணியிருக்கேன், இதிலே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா என்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் வித்யாராம், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அப்புறம் சொல்லுங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு, இவ்வளவோ சொல்லலாம். கல்யாண் சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங், நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். But no, I knew Raghu. He was an HMB near Germany. ஆமாம், ஃபிலிம் சேம்பர் ஆஃபீஸ்க்கு மாடியில் தான் இருந்தது HMB. Please, you're most welcome, Mr. Raghu. What is your full name? My full name is Ravikant. I was Ravi and KB sir made it as Ravikant. Can you please share with us your favorite music composer and singers, please? My favorite composer, M.S. Viswanathan, Ilayaraja, Gangai Amaran, and Sirpi sir. And singers, of course, all singers, எல்லா சிங்கர்ஸுமே என்னோட ஃபேவரட் சிங்கர்ஸ். அந்த ஜானர் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலேஷன் இருக்காங்க. இவர் பண்ணுறது அவர் பண்ண முடியாது, அவர் பண்ணுறது இவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஐ லைக் எவ்ரி ஒன். இட் இஸ் குவைட் அன்ஃபார்ச்சுனேட் டு சே டியூ டு ஹெவி க்ளவுட் நோ கண்டினியூஸ் நெட். ஐ எம் டோட்டலி டிசப்பாயிண்டட். ஐ கேனாட் ரிசீவ் த வீடியோ அண்ட் ஆடியோ. மிஸ்டர் கல்யாண், கவலையப்படாதீங்க, பீச் பக்கம் போங்க, மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா மீன் வலை. வை டு யூ வரி அபவுட் இட்? அவ்வளோதான். ரத்தினம், வணக்கம் ஐயா, தங்கள் பெயர் என்னவோ, என்ன துறை? ஐயோ ஏங்க, என் பேர் தெரியலையா ஃபேஸ்புக்கில்? ரவிகாந்த் என்னோட பேர். நான் வந்து ஒரு நடிகன், இன்னும் நிறைய பண்ணுவேங்க, நிறைய கரெக்டாலாம் பண்ணுவேன். கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பதில் சொல்லுவேன். மிஸ்டர் கல்யாண் சொல்லுங்க, வெயிட்டிங் டு ஹியர் ஃப்ரம் யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். Yes, who's that? Next, waiting for you. நல்லா இருக்கு. இட் இஸ் ரியலி நைஸ் டு நோ தட் பீப்புள் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து இதே இன்னும் நேரில் உட்காந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, யோசித்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி மாயாக்கா, முக்தா ரவி அண்ணா, சுந்தர், இவங்கெல்லாம் இப்படி ஒரு கான்செப்டை பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து உங்களை எல்லாரையும் வந்து இந்த ஒரு இது மூலமாக சந்திக்கிறதை ஏற்பாடு பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரதா கிருஷ்ணன், ஒரு சவுண்ட் இன்ஜினியர் செஷனில் ஆடியோ வீடியோ ப்ராப்ளம். அதான் நான் சொன்னேன், இட் இஸ் நாட் த ப்ராப்ளம் வித் த சவுண்ட் செஷன், இட் இஸ் அ ப்ராப்ளம் வித் த நெட்வொர்க் பிகாஸ் ஆஃப் திஸ் லாக்டவுன்.
ரத்னம், நீங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற இதே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு நான் ஒரு பெரிய நடிகர், நான் ஒரு பேர் சொல்ல விரும்பலை. அவர் இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் ஊருக்கு போகும்போது அவரே யாருன்னு கேட்டாங்க. அதனால் அவரெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான்லாம் நத்திங், ஜஸ்ட் டேக் இட் கேஷுவல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ், வெயிட்டிங். ஹூ இஸ் கமிங் நெக்ஸ்ட்? ரவி அண்ணா, என்ன நீங்கள் ஒன்றும் கேட்காம இருக்கீள்? நீங்கள் தானே ஆரம்பிச்சு வச்சேன், நீங்கள் கேளுங்க எதனா ஒன்று. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஐ நோ. சும்மா சும்மா பல்கிங்கா புல்லிங்கா? பல்கிங்னா நான், ஏன்னா ரொம்ப நாளாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப பல்காக இருந்தேன். ஒருவேளை அந்த பழச மனசில் வச்சுட்டு இப்போ சொல்கிறல, சொல்லி காட்டுறல, நோ ப்ராப்ளம், தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் அப்போல்லாம் வந்து பல்க்னா வந்து நான் அவ்வளோ ஹியூஜாக இருந்தேன். வெயிங் மிஷினில் போய் அந்த ₹1 காயினை போட்டால் உள்ளுக்குள்ளேருந்து கார்டு வரும் வெளியில், ரவி 1 at a time அப்படின்னு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க நான் எவ்வளோ பல்காக இருந்திருப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் கூட பரவாயில்ல. ஒரு நாளைக்கு இந்த மெரினா பீச் பக்கமாக நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். மதியானம் ஒரு 12 மணி வெயில் இருக்கும். அப்போது என்ன ஆச்சுன்னா, சமையலாம் வரேன் இருக்கும், 2 பேர் என்னை ஃபாலோ பண்ணாங்க. அப்போல்லாம் வந்து இந்த டே லைட் ராபரிங்கிறது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம். ஸோ எனக்கு நிஜமாகவே கொஞ்சம் பயமாக இருந்தது. நான் நடக்க ஆரம்பித்தா அவங்க நடப்பாங்க, நான் நின்று அவங்க நின்றுடுவாங்க. கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு நான் கேட்டேன், எதுக்காக நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க சார் அப்படின்னு கேட்டேன். சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நடங்க, உங்கள் நிழலில் நாங்கள் ஒதுங்கி நடந்து வரோம் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு நான் ஹியூஜாக இருந்திருக்கேன்னா பார்த்துங்க. ஸோ இமேஜின் மை ஷேடோ. ஓகே, சாரதா கிருஷ்ணன், ஒரு கையில் ஃபோன் ஒரு கையில் சமையல். சத்தியமாக நான் அந்த டிபார்ட்மெண்ட் பக்கமே நான் போக மாட்டேன். ஒருவேளை வந்து எனக்கு சூசைட் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்தால் மேபி நான் சமையல் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் அந்த சைடே நான் போக மாட்டேன். சாப்பிட்றதோடு சரி. புல்லிங் தான் சார், தெரியும் சாரதா, ஐ நோ வாட் யூ மென்ட். கல்யாண் சார், ஓகே ரைட். விமான பயிற்சி அனுபவம் கூறுங்கள், யார் யார் கற்றுக்கொள்கிறார்கள்? சின்ன வயசில் வந்து எனக்கு வந்து பைலட் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. பட் நான் படிக்காத ஒரே ஒரு காரணத்துக்காக என்னால் அந்த ஒரு ஏரியா பக்கம் போக முடியல. ஸோ என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் கேப்டன் கணேசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஹீ இஸ் அ டாப் மோஸ்ட் பைலட் இன் ஏர் இண்டியா அண்ட் ஏர் டெக்கன். அதாவது ஒரு கம்பெனி வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்குறேன்னா இவர் தான் வந்து யூஎஸ் போயிட்டு அந்த ஏர்கிராஃப்டை வந்து செக் பண்ணிவிட்டு எக்ஸாமின் பண்ணிட்டு இங்கே கொண்டு வர. He was one of the topmost, strictest, a fantastic human being pilot he was. ஸோ அவர் தான் வந்து எனக்கு வந்து பிளெயின் ஓட்டுறது கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு மட்டும் இல்லை, அஜித்துக்கும் அவர் தான் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து அவரோட சிமுலேட்டர்ஸ், அதாவது ஏர்போர்ட் போய் கற்றுக்க முடியலன்னா, அதாவது நிறைய டிராஃபிக், அங்கேயும் டிராஃபிக் உண்டு. ஏர்கிராஃப்ட்டுக்கும் வானத்தில் வந்து நம்ம ரோட்டில் இருக்கிற மாதிரி டிராஃபிக் உண்டு. ஸோ அப்படி ஒரு டிராஃபிக் ஓவராக இருந்ததுன்னா வந்து அங்கே போய் நாங்கள் பறக்க முடியாது. அதனால் வீட்டில் இருந்துகிட்டே சிமுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காக்பிட்குள்ளே என்ன இருக்குமோ அந்த கான்செப்ட் வந்து அப்படியே இங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து we can fly with the Wi-Fi connection so that he can train us. அந்த மாதிரி we used to do it. அனுபவம் கூறுங்கள், யார் யார் கற்றுக்கொள்க? நான் அஜித், பிரசாந்த் கூட. I am the son-in-law of Shanai, Satyam, Pallava Rao, Gunasingh, SPB sir, like own brother. See more. Yes, Mr. Prathala, கண்டிப்பாக நான் பார்க்குறேன். உங்களை பார்த்தாலே தெரியுது, ஓன்லி ஈட்டிங் நோ குக்கிங். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அஃப்கோர்ஸ் அது வந்து அப்போது. இப்போ நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நான் வந்து கோவா மங்காத்தெல்லாம் பண்ணும்போது ஐ வாஸ் nearly 122 weight. இன்றைக்கி I'm 87 kilos. எப்படி குறைச்செல்லாம் கேட்கக்கூடாது, அது 13 எபிசோடு போகும். தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். மிஸ்டர் கல்யாண், என்னாச்சு? உங்கள் கொஸ்டினுக்காக தான் வெயிட்டிங். விமான பயிற்சி அனுபவம் கூறுங்க. அடுத்தது son-in-law ஷனாய், சத்யம், பல்லவரா, குணசிங். ஓகே, வெரி குட். உங்களை பார்த்தாலே தெரியுது, ஓன்லி ஈட்டிங் நோ குக்கிங். தேங்க்யூ, தேங்க்யூ. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ரவி அண்ணா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். மாயாக்கா, நீங்கள் என்னாச்சு ஒன்றுமே கேட்காம இருக்கேள்? ரம்யா, என்னாச்சு? What do you do in this quarantine at home? இன்ஃபேக்ட் நானே அடிக்கடி அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கேன் ரம்யா. ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. காலையில் எழுந்திருக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். ஐம் கெட்டிங் அப், ஸ்கிரிப்ளிங் சம்திங், ஒர்க்கிங் ஆன் சம்திங், தூங்குறது, இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதாவது அப்போல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நான் தூங்கலையோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் இப்போ தூங்கிட்டு இருக்கேன்.
Why regrets, Mr. Ravi? Now also you can continue in correspondence degree. யார் இது? ஐயோ, சாரதா கிருஷ்ணன். No, I'm sorry. I am no more into education. I am totally against it. என்னோட க்ரைட்டீரியாவில் அந்த எஜுகேஷன் பாயிண்ட் கிடையாது. பிகாஸ் எஜுகேஷன் நான் இப்போ கற்றுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அது இன்ஃபேக்ட் நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ படிக்காமல் உருப்படாமல் போகிற, உனக்கு பாரு ஹோட்டலில் கூட வேலை கிடைக்காது அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வேலைக்கே நிறைய பேர் வந்து கேட்ரிங் டெக்னாலஜி படிக்கிறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குமோ லெட் தெம் டூ இட். தட் இஸ் மை அட்வைஸ். நெட்வொர்க் இஸ் வெரி பேட். ஆமாக்கா, நெட்வொர்க் இஸ் வெரி பேட். ஒரு பழைய பாடல் சார், கே மாத்தீஸ்வரன். நான் தான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம். ஐம் நாட் அ சிங்கர். இப்போ இருக்கிற இதில் வந்து கண்டிப்பாக நான் பாடக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை. அடுத்த முறை கண்டிப்பாக ஐ ப்ரிப்பேர் ஃபார் சாங்ஸ். ஏன்னா இப்போ நான் வெறும் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸுக்கு மட்டும்தான் நான் ப்ரிப்பேராக இருக்கேன். ஏன்னா சாங் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் முன்னாடி ஐ டு ப்ராக்டிஸ் ஆன் இட். ஒன்று ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இந்த பாட்டிலே வந்து எவ்வளோ சங்கதிகள் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அது கொண்டுவராமல் ஏதோ நீங்கள் கேட்டதுக்காக நான் பாடியிருக்கேன். நான் குறும்புக்கார சிந்தித்த ரவிகாந்த் பற்றி கேட்டீங்க. அதுதான் கல்யாணம், நீங்கள் தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்களா? அதாவது லைஃப்பில் நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது கூட இல்லை நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தப்புகள், அது ஒரு இன்ட்யூஷனாக என்னங்கிறது என்னால் சொல்ல முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக என் கண்ணில் அது படும். கிரியேட் பண்ணி அதில் ஹியூமர் அதில் திணிச்சு நான் போஸ்ட் பண்ணுறது தான் இந்த குறும்புக்கார சிந்தித்த ரவிகாந்த் பற்றி. அது என்னோடய போஸ்டிங் பார்க்குற எல்லா ஃபேஸ்புக் ரசிகர்களுக்கும் அந்த விஷயம் தெரியும். சாரதா கிருஷ்ணன், பிபி ஸ்ரீனிவாஸ் பாண்ட பாட்டு. உன்னழகை கண்டு கொண்டால் பெண்களுக்கே ஆசை வரும், பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன். எவ்வளோ சங்கதிகள் இருக்குது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக பாட சொல்லிடுறீங்க. வச்சுருக்கேன் ஒரு நாளைக்கு கச்சேரி. ரத்னம், ஐயா சத்தியமாக தெரியாமல் தான் கேட்டேன், மீண்டும் மன்னிக்கவும். ஒன்றும் பிரச்சனை இல்லை மிஸ்டர் ரத்னம். ஏன், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, விடுங்க. என்ஜாய். ஆர்கே மாத்தீஸ்வரன், நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். இன்ஃபேக்ட் நான் சொல்லணும், இன்ஃபேக்ட் உங்களை எல்லாரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக இவ்வளோ நாளாக நான் எல்லாம் வேர்ச்சுவலாக தான் பார்த்துட்டு இருந்தேன் உங்களை ஃபேஸ்புக்கில். பட் இன்றைக்கி வந்து லைவாக உங்களை எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். எஸ் சாரதா, யூ மோஸ்ட் வெல்கம். வேற இன்ஃபேக்ட் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வந்தது. எல்லோரும் கேட்பாங்க, உனக்கு ஸ்கூலெல்லாம் எப்படி இருந்தால் பிடிக்கும்னு கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஸ்கூல் வந்து ப்ளே கிரவுண்ட் இருந்தால் பிடிக்கும், ஸ்விம்மிங் பூல் இருந்தால் பிடிக்கும், லைப்ரரி, அப்புறம் அந்த வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படித்த பீரியட்லேயே சொல்லிட்டேன், உனக்கு ஸ்கூல் எப்படி இருந்தால் பிடிக்கும்னு கேட்டாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு வார்த்தை சொன்னேன், எனக்கு ஸ்கூல் மூடி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ட்டு. சிம்பிள், யூ சி, அவ்வளோதான். தேங்க்ஸ்க்கா. அக்கா நீங்கள் எதுக்குக்கா தேங்க்ஸ் சொல்கிறேன்? இன்னைக்கு இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ ஐ எம் ஹியர், அண்ட் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் முக்தா ஐ எம் ஹியர். இஃப் நாட் ஃபார் முக்தா ஃபிலிம்ஸ் ஐ எம் நாட் ஹியர். கல்யாண் பிக்கு, எல்லாரையும், அதாவது தெரிந்தவர் தெரியாதவர் அனைவரையும் எப்படி இவ்வளோ இயல்பாக பழகுகிறீர்கள்? மீன் வித் ஒரு எனி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதான் மிஸ்டர் கல்யாண், நான் முதலே சொன்னேன், வரும்போது ரொம்ப சிம்பிளாக வரும், போகும்போது ரொம்ப சிம்பிளாக போகிறோம். நடுவில் நம்ம எதையும் வந்து பெருசாக பந்தா பண்ணி எதையும் சாதிக்க போகிறதில்ல. இன்றைக்கி அந்த சிம்பிளாக இருக்கனால தான் வந்து எல்லாருக்கூடையும் என்னால் வந்து பழக முடியுது. இப்போ நான் பந்தா பண்ணே வச்சுங்க, நாளைக்கு நீங்கள் என்ன படிச்சுவீங்க? ஐயோ ரவிகாந்த் ஐயா வானாப்பா ரொம்ப பந்தா பண்ணுறாரு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஆனால் இப்போ நீங்கள், ஹாய் பிரியா சுப்ரமணியம், ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ்? ஐ ஹோப் யூர் ஓகே அண்ட் யூர் பேக் ஹோம். ஆற்றுக்கு வந்தாச்சா? எப்படி இருக்கும் உன்னோட ஹெல்த்து பார்த்துக்கோ, டோன்ட் ஸ்ட்ரெயின் மச். பர்சனல் மெசேஜ் இங்கே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அஃப்கோர்ஸ் ஐ கேர் ஃபார் எவ்ரி ஒன். பார்த்துக்கோ. ஐ ஹோப் யூ பேக் ஹோம் பிரியா. லெட்ஸ் கேட்ச் அப். COVID-19 thanks, and also Mrs. Maya. She is doing wonderful service. Yes, Sharda, I completely agree with you. Maya ka vandu, she is doing her best in uniting people like this. In the Nilave Enidam song, my father-in-law played Chennai. Oh, lovely, Mr. Ramu. I just interacted with, otherwise it is impossible. எஸ் சாரதா, என்ன தெரியுமா, லைக் சி அவங்களுக்குள்ள ஒரு ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஓ, நான் ஐ எம் சச் அண்ட் சச் அன் ஆக்டர், வித்தவுட் ரியலைசிங் த ஃபேக்ட் தட் தே ஆர் அன் ஆக்டர் டு பி வித் த பப்ளிக்.
ஆனால் நடிக்க வந்ததுக்கப்புறம் வை இஸ் தட் தே ஆர் கீப்பிங் அவே ஃப்ரம் த பப்ளிக் தான் எனக்கு புரிய மாட்டேங்கிறது. இப்போ நீங்கள் என்னோட கார்லாம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சன் கண்ட்ரோல் ஃபிலிம், தெர் இஸ் நோ ஸ்க்ரீன். நான் கோ ஓப்பன்லி யாருன்னா சிக்னல் நிற்கும்போது கை காமிச்சேன்னா ஹாய்ன்னு சொல்லி கை காட்டு போயிடுவேன். பட் இப்போ நான் அது காட்டுவேன், ஆனால் கை கொடுக்க மாட்டேன். ஸ்டே சேஃப், ரைட்? கல்யாண் பிகே, உங்களுடன் மிகவும் பிடித்த தேள் பாம்பு விளையாடுகிறீர்கள். ஐ டோன்ட் லைக் யுவர் ரிஸ்க். மிஸ்டர் கல்யாண், வார்த்தைகளுக்கும் அதிர்வரம்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜீவராசி, ஏன் செடி கொடிக்கிட்ட கூட நீங்கள் போய் பேசலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவ் வைப்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ தே ஆர் வெரி கம்ஃபர்டபுள். ஏன் இன்றைக்கி மார்னிங் கூட உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சேன். ஒரு 8 அடி ஒரு பாம்பு, இட் வாஸ் அ கோப்ரா. உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஒரு 3 வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் உங்களோட வாட்ஸ்அப்பில். அதெல்லாம் சர்வசாதாரணமாக வந்து போகிற விஷயம். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ஜீவராசிகள் எஸ்பெஷலி பாம்பு தேள் இதெல்லாமே வந்து மனுஷங்களை பார்த்து அதுங்க ஓடி போயிடும். மனுஷங்க தான் போய் கம்பாலையும் கல்லாலையும் அதை அடித்து அதை கொள்கிறாங்களே தவிர தே டோன்ட் கம் அண்ட் பாதர் எனி ஒன் ஆஃப் அஸ். அஃப்கோர்ஸ் கடிக்கும், நம்ம பண்ணால் கண்டிப்பாக அதுங்க கடிக்கும். ஏன் ஒருத்தர் நம்மளை அடிக்க வந்தால் நம்மளை வந்து தற்காப்பு பண்ணிக்கலையா? அதே மாதிரி தான் தே ஆர் செல்ஃப் ப்ரொடெக்டிங் தெம் செல்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ரவி கோபாலன், சார் விச் காலேஜ் யூ ஸ்டடிட்? நான் நிறைய காலேஜ் பக்கம் போயிருக்கேன், ஸ்கூலே தாண்டலைங்க. அப்புறம் தானே எங்கள் காலேஜ் பக்கம் நான் போகிறது. மை லாஸ்ட் ஸ்கூலிங் வாஸ் 5th ஸ்டாண்டர்ட். 5ஆம் கிளாஸுக்கு அப்புறம் நான் படிக்கலை. உண்மையை சொல்கிறேன். உங்களுடைய இலக்கு என்ன? கல்யாண் பிகே கேட்டிருக்கீங்க. கிளைமேக்ஸ் தான், எல்லாருக்குமே இலக்கு கிளைமேக்ஸ் தானே. எனக்கு ஒன்றும் இலக்குங்கிறதுலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை மிஸ்டர் கல்யாண். நீங்கள் வந்து எனக்கு உங்களை நான் கல்யாணம் கூப்பிட்றது ஏன்னா நீங்கள் வந்து என்னை ரவிகாந்தன் கூப்பிட்றீங்க. நான் வந்து சொல்கிறேன், உங்களை நான் என்னோடய தகப்பன் ஸ்தானத்தில் வச்சு நான் உங்களை பாவிக்கிறேன். அதனால் நான் இனிமேல் உங்களை வந்து கல்யாண்ஜி அப்படிங்கிறேன். கல்யாண்ஜிக்கு வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். உங்களுடைய இலக்கு என்ன? எப்பவுமே இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னால் முடிஞ்சது எல்லாரும் சிரிக்க வைக்கணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். என்னத்தை கொண்டு போக போகிறோம்? சண்டை போட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒரு இல்லை, இந்த இன்பியூட்டில் நான் என்ன ஃபில்அப் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட், ரத்னம் கல்யாண் பிகே சார், முகநூலில் நல்ல மனிதர். அஃப்கோர்ஸ் இஸ் an எக்ஸலண்ட் பர்சன். என்ன நீங்கள் அவருக்கு சர்டிஃபிகேஷன் இப்படி கொடுக்குறீங்க? நான் நேர்லேயே பார்த்தேங்க அவரை முக்தா ஃபிலிம் 60 ஃபங்க்ஷனில். அவர் கூட நின்று அவரோட ஃபேமிலி கூட இருந்து ஃபோட்டோ எடுத்து. இன்ஃபேக்ட் எனக்கு டெய்லி குட் மார்னிங் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஒவ்வொரு கடவுளாக போட்டு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கடவுள் படம் போட்டு எனக்கு முதல் பிளெஸ்ஸிங்ஸ் வர ஃபஸ்ட்டு மெசேஜ் எனக்கு அவர்கிட்ட தான். அதே மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு குட் நைட் சொல்கிறது அவர் தான். அது என்னமோ தெரியல, எனக்கு மட்டும் குட் நைட் சொல்லிட்டு அவர் சீக்கிரம் படுக்க போயிடுறாரு. நான் அப்புறமா ஒரு 10 மணிக்கு பார்க்கும்போது அவரோட குட் நைட் மெசேஜ் பார்க்குறேன், அது 7:30க்கு வந்திருக்கு ஏற்கனவே. அது தேள் பாம்புடன் விளையாடுகிறீர்கள். அதுங்களுக்கு பிடிச்சிருக்கே, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? அதுங்களுக்கு பிடிச்சிருக்கே. சாரதா கிருஷ்ணன், நெக்ஸ்ட் உங்கள் ப்ரோக்ராம் நடக்கும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுங்க. கண்டிப்பாக ஐ வில் இன்வைட் யூ ஆல். அக்கா, ஓகே, ஆல் 3 people are watching me. Thank you so much. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுங்கிறது இப்போதைக்கு சாரதா ஸ்டேஜில் வந்து இப்போதைக்கு நிறைய ஷோஸ் நாங்கள் யாருமே பண்ணுறதில்ல. ஏன்னா கச்சேரி வந்து இப்போ முந்தி மாதிரி கிடையாது. எல்லாருமே வந்து இப்போ வந்து ஒரு டேட்டுன்னு ஒரு டப்பா கொண்டு வந்து ஒரு சீடியை போட்டுறாங்க, தட்டுறாங்க. அது வந்து மைனஸ் ட்ராக்கில் வந்து 2 சிங்கிள்ஸ் வந்து பாடிட்டு போயிடுறாங்க. கச்சேரினா ஆர்கெஸ்ட்ரேஷன் இருக்கணும், வயலின் இருக்கணும், ரிதம் செக்ஷன் இருக்கணும், கிட்டார் இருக்கணும், பெர்கஷன் இருக்கணும். அதெல்லாம் எங்கள் பீரியடு மாதிரி இப்போல்லாம் இனிமேல் வராது. சாரதா, படம் டைரக்ஷன் செய்ய விருப்பம் உண்டா? ரிஸ்க் எடுத்து யாருன்னா கொடுத்தா கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இன்டர்ஃபியரன்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒருத்தர் எழுதி கொடுத்தாரும் டைரக்ஷனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எங்கள் மைண்டில் என்ன ஃப்ரேம் செட் ஆகுதோ அதை தான் நாங்கள் வைப்போமே தவிர அந்த நேரத்தில் இன்டர்ஃபியரன்ஸ் வந்தால் இட் இஸ் வெரி பேட், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓ சாரிக்கா, நெட்ஒர்க் இருக்குக்கா இங்கே, ஐ எம் ஹேவிங் இட் இன் ஃபுல். இன்ஃபேக்ட் நான் முக்தா ஃபிலிம்ஸ்கிட்டே நான் ஒரு விஷயம் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரவி அண்ணா கூடயும் மாயாக்கா கூடயும் சுந்தர் கூடயும் இந்த மாதிரி ஒரு வெறும் ஹியூமர் பேஸ் பண்ணியே ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணலாம். நான் ஸ்டாப் ஹியூமர், அதாவது அந்த கட்டி பிடிக்கிறது கிடையாது, சண்டை காட்சி கிடையாது, எல்லாமே. அதாவது எவ்ரி சிங்கிள் லைன் வில் ஹாவ் அ ஹியூமர். அதில் வந்து லாஜிக்கெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா ஹியூமருங்கிறது இட் இஸ் பியூர்லி என்டர்டெயின்மெண்ட். ஒரு சினிமா நம்ம எதுக்காக பார்க்குறோன்னா அந்த 2 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அங்கேயும் போய் அதே டிஷம் சண்டை, அதே கட்டிப்பிடி வைத்தியம், இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு? கதை அம்சத்தோடு வரக்கூடிய படங்கள் வரவேற்கத்தக்க கூடிய ஒன்று. அந்த மாதிரி படத்தை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னி வரைக்கும் முக்தா ஃபிலிம்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நான் ஒன்றா ஒர்க் பண்ணுவேன்.
தங்கள் பதில்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. என் முதல் அன்பிற்கு நன்றி. கல்யாண் ஜி, அது எப்போவுமே இருக்கும், கவலையே படாதீங்க. என்னுடைய கிளைமேக்ஸ் வரைக்கும் அது இருக்கும். போருமா? நீங்கள் கேட்டிங்களா உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு, அதுக்காக நான் சொன்ன விஷயம் அது. வேறு நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். Next உங்கள் ப்ரோக்ராம் சாரதா கிருஷ்ணன். யா ஷுர், ஐ வில். எவ்வளவோ இன்ஃபேக்ட் இந்த ஒரு லைவ் ஷோ மாதிரி மாயாக்கா பண்ணனால நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து லைவாக நான் இங்கே பார்க்கக்கூடிய. யா கண்டிப்பாக ஷாரதா, தட்ஸ் வாட் ஐம் பிளானிங். இன்ஃபேக்ட் நான் நேற்று கூட வாஸ் டெல்லிங் மாயாக்கா அண்ட் ரவி அண்ணா அபவுட் திஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஏன்னா 10,000 கோடி படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கேப் ஒன்று வந்துருச்சு. ஸோ அதனால் காமெடி சீரியல்னால் இப்போதைக்கு ஷாரதா இட் இஸ் டூ டிஃபிகல்ட். ஏன்னா டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, மெகா சீரியல் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்டூபிடஸ்ட் திங் தட் இஸ் பீன் ஹேப்பனிங். ஓகே, அதாவது ஒரு ரப்பர் பேண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இழுக்க முடியும். அதுக்கப்புறம் இழுத்தனா வந்து அந்த ரப்பர் பேண்ட் கட் ஆகிடும். அதே மாதிரி தான் மெகா சீரியல். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்டில் ப்ரிஃபர் த 13 வீக் எபிசோட்ஸ். அழகாக கிறிஸ்பாக ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 13 வாரம் பண்ணுற காமெடியில் வர்ற ஒரு விஷயம் வந்து வேறு எதுலேயுமே நம்ம பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் பண்ண கான்செப்ட்லேயே அதே தான். பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் இட் வில் பி கம்ப்ளீட்லி full of comedy only. Ravi Gopalan, can you tell me about your family, sir? Of course, ஒரே ஒரு வைஃப், அஃபிஷியலாக ஒரு பொண்ணு, அஃபிஷியலாக ஒரு பையன். இப்படி நான் இல்லை பரவாயில்ல, தெரிஞ்ச விஷயம் தான், ஒன்றும் மறைச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அன்அஃபிஷியலாக ஒரு பையன். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த அன்அஃபிஷியலாக பிறந்த பையன் வந்து கேபி சார் வந்து எங்கள் வீட்டில் வந்து அமுதா ஒரு ஆச்சரியக்குறின்னு ஒரு சீரியல் ஷூட் பண்ணார். அந்த சீரியலில் வந்துட்டு எனக்கு அந்த பையனை நடிக்க வைக்கலாமா அப்படின்னாரு. கண்டிப்பாக சார், என்னையே நீங்கள் வச்சுருக்கல, அவனை நடிக்க வைக்க மாட்டேல அப்படின்னு சொல்லி எனக்கு அன்அஃபிஷியலாக பிறந்த பையன் வந்து அந்த சீரியலில் நடிச்சிருக்கான். அதனால் அவனும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். யோசிக்கிறீங்களா என்னடா இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறேனே, ஒய்ஃப் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படின்னு. நான் அன்அஃபிஷியலாக சொன்ன பையன் வந்து என்னோடய நாய்க்குட்டி. ஐ கால் ஹிம் டைகர். அதுவும் என் கூட பிறந்த குழந்தை மாதிரி, எனக்கு பிறந்த குழந்தை மாதிரி. அதாவது மனுஷங்களை விட நாயங்க கூட பழகிற ஒரு விஷயம் இருக்கு. தே ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ். எங்ககிட்ட மொத்தமாக 8 நாய் இருந்தது. எல்லாமே வயசாகி அஃப்கோர்ஸ் தே ஆல் அட்டைன் தட் கிளைமேக்ஸ். இவன் இருக்கான், இவனுக்கு இப்போ 8 வயசு ஆகுது. அண்ட் ரொம்ப செல்லம் எனக்கு. Are you happy, Mr. Ravi Gopalan, to know about my family? சுகன்யா விஜிஎஸ் இஸ் வாட்சிங். ஹாய் சுகன்யா, எப்படி இருக்க? ஆமாம், உங்கள்கிட்ட வந்து நான் கண்ணான்னு சொன்னால் நீ கோச்சுப்பேன். அப்போ நான் சொல்கிறேன் தகப்பன் ஸ்தானம்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நோ கோபம் மீ பாவம், ரைட்? மண்டவெளி, உங்கள்கிட்ட பேசினாலே மண்டை வலிக்கும் சுகன்யா. சரி, ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங், நோ ப்ராப்ளம். கூடிய சீக்கிரம் இன்னொரு ப்ரோக்ராமில் நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்டு தீபாவும் வருவா, கண்டிப்பாக வர வைப்போம். ஆட்சி எவ்வளோ நாளைக்கு தான் டெல்லியிலே இருப்பாவ. ஐயோ, நான் ஆட்சியை சொல்லலைங்க, ஆட்சி அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ மிஸ்டர் ரவி கோபாலன், தேங்க்யூ ஸோ மச். நேரம் போனதே தெரியல. ஓ மை காட், 12:44. இட்ஸ் மோர் தென் 1 hour. குட். I don't mind. Now I am not planning to sign off unless people are planning to stay away from this. Sharada, I never watch TV serials. ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேள் சாரதா, ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேள். இப்போ வர சீரியல்ஸ்லாம் பார்க்குற மாதிரியே இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேள். யா, சித்தி, ஓல்டு சீரியல் சித்தி அண்ட் கேபி சீரியல்ஸ், எஸ் தே ஆர் த சீரியல்ஸ். ஏன் முக்தா ஃபிலிம்ஸே ஒரு சீரியல் பண்ணி நான் வைஷ்ணவியெல்லாம் நடிச்சிருக்கோமே. ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் சீரியல் இட் வாஸ். அதெல்லாம் திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணால் நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். மிஸ்டர் கோபிநாத் எக்ஸ் நோரா, நீங்கள் முக்தாவுடன் படம் பண்ணுவதாக சொன்னீர்கள். முக்தாவின் தேன்மொழியில் ஆரம்பித்து கிரேசி மோன் வரையிலான ரேஞ்சுக்கு காமெடி பண்ணால் நல்லா இருக்கும். திரை உலகில் அந்த அளவிற்கு தற்சமயம் நீண்ட இடைவெளி உள்ளது. அதை நீங்கள் நிரப்ப வேண்டுகிறேன். நிச்சயமாக கண்டிப்பாக. இந்த நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எல்லாருமே அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். We are seriously working on it and we will do it and we will make sure that movies will be only purely entertainment,
No love songs, no group songs, no டிஷம் Sundays and all. These are all mere stupidity. நடைமுறை வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயங்கள். சினிமாவில் பார்க்குற விஷயம் நடைமுறையில் நடக்கிறதா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், 10 பேர் வராங்க பீச்சில், இவனால் இப்போ அடித்து போட முடியுமா? நடக்காது. எப்படி இருந்தாலும் சினிமாவில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் கதாநாயகன் தான் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு. இது எவ்வளோ படத்தில் தான் நீங்கள் இதே பார்த்துட்டு இருப்பீங்க. லெட் அஸ் பிரிங் சம்திங் நியூ. ஸோ அதனால் we will come with something very new for you and we will make it. Sorry, ஷார்ட் காமெடின்னு படிங்க. ஷார்ட் காமெடி, எஸ் சார், அதை நான் சொன்னேன். மெகா சீரியல் பண்ணுறதுக்கு பதிலாக 13 எபிசோடாக பண்ணிட்டு போனோன்னா கதையிலையும் வேரியேஷன் வரும். ஒரு ஃபேமிலியோட சப்ஜெக்டை வந்து ஒரு கான்செப்டில் கொண்டு போயிட்டு ஒரு வேரியேஷனை கொண்டலாம். இல்லைனா என்ன ஆகுனா, இதை நீங்கள் என்றைக்கு எங்கே முடிப்பேனுங்கிறது தெரியாமலே போயின்னு இருக்கு. இன்றைக்கி வர சீரியல்லாம் அப்படி தானே இருக்குது. எங்கே ஆரம்பித்தோன்னு தெரியல, நடுவில் எங்கேயோ டிவியேட் ஆகி போயிட்டு திருப்பி மறுபடியும் இதுக்குள்ளேயே நுழைஞ்சு முடிக்கிற மாதிரி தானே இன்றைக்கி வர சீரியல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இட்ஸ் டோட்டல் வேஸ்ட். இட்ஸ் a waste of time, it's waste of everything. இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்காங்க. பாம்பேலேருந்து ஹிந்தி சீரியல்ஸ் வாங்கி வந்து இங்கே வந்து டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? செலவு மிச்சம். இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும், கேட்டால் பட்ஜெட்டும்பாங்க. ஆனால் அந்த சீரியல் நடிக்கிற பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பாங்க. ஆனால் எங்களெல்லாம் தொங்க விட்டுருவாங்க. ஸ்டூபிடிட்டி. அது அப்புறம் இப்போ இன்னொரு புதுசாக ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க டிவி சீரியலை பொறுத்த வரைக்கும். நாங்கள் ஆர்டராக பண்ணுறோம் சார் அப்படின்னு. ஏன்? எடிட்டருங்கெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்காகவா? ஏன் அப்போ தானே ஆர்டராக பண்ணாங்க? இல்லையே, இன்டர்கட் பண்ணி தானே ஒரு சீனை எடுத்து அப்புறமா வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி வேலையை பண்ணாங்க. பின்ன எதுக்கு எடிட்டர்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க? இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதில் என்ன ஆகுனா, இந்த சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட்லாம் வரதுனால நான் கண் கூட நான் பார்க்க நான் சொல்கிறேன். அவங்களெல்லாம் வரதுலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள முதல்ல சீனெல்லாம் எடுத்துகிட்டு அவங்கள அனுப்பிட்டு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்புறமா இந்த செகண்ட் லெவல் ஆர்டிஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, நைட் வரைக்கும் எடுப்பாங்க. ஏன்? அவங்களாம் மனுஷங்க இல்லை, நாங்களாம் மட்டும் மனுஷங்க இல்லையா? இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேரளாவில் வந்து ஒரு சீரியலுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. 7 ராத்திரிகள்னு ஒரு சீரியல். டைட்டில் கேட்டால் வேறு ஏதோ டைட்டில் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சந்திரமுகியோட ரீமேக் கிட்டத்தட்ட. அங்கேருந்து இங்கே வந்தது தான் சந்திரமுகி. அது திருப்பி அங்கே பழையபடி பண்ணாங்க. அது வந்து ரஜினி சார் ரோல் நான் பண்ணேன். வடிவேல் ரோல் வந்து கலாபவன் ஹனீஃப்னு ஒருத்தர் பண்ணார். ஃபஸ்ட் டே நான் போய் லேண்ட் ஆகும்போது மத்தியானம் ஒரு 12 மணி இருக்கும். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு லொக்கேஷனுக்கு போயாச்சு. ஒரு 10 மணி வரைக்கும் ஷூட் பண்ணாங்க. ரூமுக்கு வந்துட்டோம். காலங்கத்தில் 5:30 மணிக்கு கதவு தட்டுறாங்க. சரி, யூஸ்வலி எங்களுக்கு காஃபி வரும். என்னென்னு பார்த்தா, சார் வண்டி வந்துட்டு ரெடி ஆகிக்கோள் அப்படின்னா. வண்டி ஐயோ மதியத்தில் 5:30 அல்ல சார், இப்படி எங்கேனே ஆனா அப்படின்னா. இல்லை வம்பா போச்சுன்னு சொல்லி லொக்கேஷன் போனால், லொக்கேஷனில் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சேர் கிடையாது. அண்ட் அவங்க எப்படின்னா மார்னிங் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 2 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தட் இஸ் ஆர்டரெல்லாம் கிடையாது. அவங்க ஷார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச சீன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், இது என்ன இப்படியெல்லாம் பண்ணி சார்? இந்த கேரளாவில் வந்து இப்படி தான் சார் நாங்களாம் பண்ணோம். ஐம் சாரி, நாங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். பிகாஸ் யூ ஆர் பிஹைண்ட் த கேமரா, வி ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் வி இம்ப்ரவைஸ் ஆன் த சீன்ஸ். ஸோ எங்களுக்கு வந்து வி நீட் ஸ்பேஸ். இதில் வந்து அங்கே போய் மாட்டிக்கிட்டது வந்து நான், டாக்டர் ஷர்மிளா, அதுக்கப்புறமா வந்து சங்கீதா, டேப் பாலா வந்து எங்கள் இளையராஜா எங்கள் ட்ரூப்பில் வந்து அவர் வந்து டேப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறவர். அவரோட பொண்ணு சங்கீதா. நாங்களாம் போய் மாட்டிக்கிட்டால் கடைசியில் ஒத்த கால் நின்று சொல்லணும் 9 to 5 we'll work. ஸோ இப்படியும் ஒரு கும்பல் இருக்குது. ஏன்னா மொத்தமாக புழிஞ்சு எடுத்துகிட்டு டக்குன்னு பேக் பண்ணி அனுப்பிடணும் ஆர்டிஸ்ட்டை, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணனா ஒரு ஆர்டிஸ்டால் கூட வந்து சப்போஸ் இப்போ வந்து நான் ஒரு சீனை வந்து நான் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா கூட அது பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா ஐயோ என்ன டேரக்டர் சீக்கிரம் பண்ணனால சரி வந்தோமா பேசாமா போனோமான்னு ஒரு கான்செப்ட் வந்துடுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஐ வாண்ட் ஃபிலிம் டு பி எ ஃபிலிம், எ சீரியல் டு பி எ சீரியல். சுகி வந்தால் நான் வராமையா? ஆமாம், நீங்கள் 2 பேர் அதாவது ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகளாச்சே நீங்கள் 2 பேரும். தீபா, உன்னை நான் தீபானே கூப்பிட மாட்டேன், உன்னை நான் ஆச்சின்னு தான் கூப்பிடணும். யூஆர் ஃபிட் ஃபார் பீங் அன் ஆச்சி, தட்ஸ் இட். கல்யாண்ஜி சொல்லுங்கள், உங்களுடைய சிறந்த நண்பர் சிறுவயது முதல் அப்போது இப்போது யார்? அதாவது கல்யாண்ஜி, பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தானா சில நண்பர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் படிக்காத ஒரு காரணத்துக்காக நண்பர்கள்னு சிறு வயதுலேருந்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் நண்பர்கள்னு இப்போ நான் சொல்லமானா நான் வெளிப்படையாக சொல்கிறது வந்து ஷாரு அண்ணா, எஸ்பிபி அண்ணா, கங்கை அமரன் அண்ணா, அஃப்கோர்ஸ் இஸ் மை காட் பிரதர் அப்படிமே. அப்புறம் முக்தா ஃபேமிலி. நான் வந்து எப்போவுமே இவங்க வந்து அதை இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆர்டிஸ்ட்டுங்கிற நான் இதே நான் காட்டுறதில்லை. ஐ எம் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ இவங்க
ஏன்னா எதுவாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக அவங்க கூட நான் பேசக்கூடிய ஒரு இது இருக்கும். எனி டைம் ஐ கேன் வாக் இன். அந்த மாதிரி அவங்க வீட்டில் நான் ஒரு பையன் மாதிரி நானும் நினச்சிக்கிறேன், அவங்களும் அதே மாதிரி தான் நினச்சிக்கிறாங்க. வெல், இப்போ நீங்கள் இருக்கீங்க கல்யாண்ஜி, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே என்னோடய ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஹாப்பி டு பி வித் யூ. சாரதா கிருஷ்ணன், வெயிட்டிங் சார், சாங்ஸ் ஸ்டண்ட் வேண்டாம் வேண்டாம். சத்தியமா ஐ ஹேட் சாங்ஸ் அண்ட் ஸ்டண்ட். இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்த பாடல்கள் தான் பாடல்கள். அதாவது ஹீரோ வந்து ஒரு பக்கம் இருப்பாங்க, ஹீரோயின் ஒரு பக்கம் இருப்பாங்க. இவர் அங்கேருந்து ரம்பா அப்படிம்பாரு, அவங்க ஒரு 10 செகண்ட் கழிச்சு சுவாமி அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு பூவை கையில் வச்சுட்டு இந்த மலர்களை பார் எவ்வளோ அழகாக இருக்கிறது அப்படிம்பார். ஒன்று கட் பண்ணால் அந்த அம்மா 2 செகண்ட் கழிச்சு ஆம் சுவாமி அப்படிம்பாங்க. கட் பண்ணால் வந்து சொர்க்கமே அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன இருக்குது அதிலெல்லாம்? ஒன்றுமே கிடையாது. நிஜ வாழ்க்கையில் பாடிக்கிட்டா இருக்கும், ஆனால் லைஃப்பில் வந்து எவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணணும். அதுக்காக தான் we are planning to work just to entertain you people non-stop. இறைவன் அருளால் இப்படியே இருங்கள் கல்யாண்ஜி. இப்படியே வா, இதே இடத்துலையே வா. சாப்பிட போகணும், இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. ஓ அதெல்லாம் ஓகேங்கிறீங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். Sharada Krishnan, movies are getting released through OTT. What is your opinion? I think a producer can save crores of money. இல்லைங்க, ஐ டோன்ட் திங்க் ஸோ. சினிமா பற்றி இனிமேல் நான் எதுவும் பெருசாக பேசிக்கிற மாதிரி இல்லை. பிகாஸ் ஐ எம் நாட் ஹாப்பி வித் த வே த மூவி இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங். சாரி, என்னடா இந்த ஃபீல்டில் இருந்துக்கிட்டு இந்த ஃபீல்டை பற்றி நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்களாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா சினிமாங்கிறது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பொய்யான ஒரு ஃப்ரேஸை நோக்கி போயிட்டுருக்கு. அதான் இன்றைக்கி ஒருத்தனை பற்றி நம்ம தலையை தூக்கி வச்சு பேசிட்டோன்னா நாம் அந்த படத்தில் இருப்போம். அந்த படத்தில் எதனா ஒரு சின்ன ஃப்ளா இருந்து நம்ம எடுத்து சொல்லிட்டோன்னா நீ யார் சொல்லி நான் யார் கேட்குறதுங்கிற ஒரு கான்செப்ட் என்றைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததோ அன்றைக்கே சினிமா போயாச்சு. இவ்வளோ ஏங்க, கேபி சார் கூட நான் ஒரு சீரியல் நடிச்சிட்ருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு சீன் வந்தது. நாங்கள் மானிட்டர்லாம் பார்த்துட்டோம், டேக்கெல்லாம் போயாச்சு. டேக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தப்புறம் தான் யோசிச்சேன், அடப்பாவி இந்த சீனில் இப்படி ஒரு தப்பு இருக்கே அப்படின்னு. நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட, சார் நம்ம நேற்று எடுத்ததில் ஒரு பெரிய தப்பு இருக்குது சார் அப்படின்னு. என்னடா தப்பு? தப்பு போடலங்க அப்படின்னார். அப்போ நான் விஷயத்த சொன்னேன். ஆமாண்டா சொல்லிட்டு த என்டையர் திங் வாஸ் ரீஷாட். சினிமானா அது சினிமானா, டைரக்டர்னா அது டைரக்டர். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கும்போது ஆர்டிஸ்ட் ஆல்சோ நோஸ் வாட் இஸ் அ வேலிட் பாயிண்ட் இன் ஆக்டிங். எப்போ ஒரு ஆர்டிஸ்ட் அதை உணர்ந்து அதில் தப்பு இருக்குங்கிறத வெளிப்படையாக சொல்கிறானோ, அதை ஒரு டைரக்டர் ஏற்றுக்கிறாரோ, அதுதான் உண்மையான சினிமா ஃபேமிலி அப்படிங்கிறது நான் வெளிப்படையாக சொல்லுவேன். கவலையே பட மாட்டேன். இதனால் எனக்கு சான்ஸ் வரலன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் எனக்கு சான்ஸ் வரலன்னா அப்போ நான் சொன்னது உண்மைங்கிறது இட் இஸ் பீன் அண்டர்ஸ்டுட் பை ஆல். மிஸ்டர் கோபிநாத் எக்ஸ்னோர், உங்களின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் முக்தாவின் ஒளிப்பழிவா திரு ஆர் சம்பத் அவர்களின் மகன். ஓ லவ்லி. பட் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ண எனக்கு இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் சான்ஸ் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஏபிள் டு ரெக்கலெக்ட் த மூவி. யூ நோ பெட்டர். நீங்கள் மேபி ஒரு 4-5 படம் பேர் சொன்னீங்கன்னா எந்த படம்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். தேங்க்யூ மிஸ்டர் கோபிநாத். கல்யாண்ஜி, திரையுலகில் பூசி மெழுகி சூப்பர் அடித்தால் தான் காரியங்கள் நடக்கும் என்பார்கள். உங்கள் தடாலடி வெளிப்படையான பேச்சுகளால் உங்கள் சிக்கல் வந்திருக்கும், சரியா இல்லையா? சிக்கல் இது வரைக்கும் எனக்கு வந்ததா எனக்கு எதுவும் இது கிடையாது. பட் ஐ டோன்ட் கேர். பிகாஸ் நான் வந்து உண்மையை பேசியிருக்கேன், கரெக்டான விஷயத்தை தான் சொல்லியிருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன் செட்டிலேயே வந்து ஆர்ட் டைரக்டர் பண்ண ஒரு தப்பை கூட நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த சீனை அதே மாதிரி தான் அந்த சீனை அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பி அதை ரீஒர்க் பண்ணி அந்த சீனை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எனக்கு தெரியும். பட் அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து விஷயத்தை புரிஞ்சு இன்றைக்கும் என் கூட க்ளோஸாக இருக்கார். அப்படி தான் இருக்கணும். தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ் வாட் ஐ லைக் டு ஹேவ். தீப்ஸ், ஆச்சி என்னது தன்ய நானேன் குருவே சரணம் இப்படியே சொல்லிட்டு இருங்கப்பா, சொல்லி ஓரம் கட்டி விட்ருங்க எல்லாரையும். ஓகே ஆச்சி, எப்போ அடுத்த கான்செப்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிற நீ? ப்ளீஸ் டூ இட். ரவி கோபாலன், ஆக்டர் டைரக்டர் மௌலி சார் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஓ மை காட், அவரை பற்றி நான் சொல்லணுமானா எந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஐ எம் கிரேசி ஆஃப்டர் ஹிம்ங்கிறது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு அவர் ஒரு ட்ராமா ஒன்று பண்ணார் டெலிவிஷனுக்காக, வேர் ஹி டிட் அ டூயல் ரோல். அதில் வந்து த மெயின் கை வந்து ஒரு தப்பு பண்ணிவிடுவார், அவருக்கு பதில் ஒரு டூப்ளிகேட் மௌலி வீட்டுக்கு வருவார். the main guy is வந்து an exorbitant guy, பயங்கரமான ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த செகண்ட் மௌலி வந்து ஒரு லோக்கல். அவர் வந்து இவரை மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைப்படுவார். அவர் பேச அந்த கான்செப்ட் தான் சில நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவேன் நான். ஐ கோ பாத்ரூம் அப்படிமே.
தட் இஸ் ஐ எம் கோயிங் டு த பாத்ரூம்ங்கிற கான்செப்ட் வந்து இவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தப்பாக பேசுவார். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து அவர் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அவர்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் அவரோட சீரியல் பார்க்க ஏன் ஏர்போர்ட் காமெடி இன்றைக்கும் அந்த ஏரோப்ளேனுக்குள்ளே உட்காந்து அவர் பண்ணுற லூட்டி இருக்கு, தட் இஸ் நத்திங் டு பீட் இட். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி மைதிலி கிருஷ்ணன் இஸ் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் மைதிலி. மாயா கடை நான் பேசியிருக்கேன் உங்களை பற்றி, பட் நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல. வி ஆர் பிளானிங் டு டூ லாட்ஸ் ஆஃப் 10 செகண்ட் அண்ட் 15 செகண்ட்ஸ் கான்செப்ட்ஸ். அதில் வந்து வித்யாக்கா கூட நான் இப்போ பேசின்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஆல் ஒர்க் டுகெதர் அண்ட் லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன். மைதிலி, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஆன்லைன் அட் திஸ் ஹவர். இதெல்லாம் நீங்கள் தூங்குகிற நேரம். தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் பார்க்குறப்ப ஐ எம் ஃபீலிங் ஸோ பிளெஸ்ட். ஏன்னா சம்பூர்ணம் சிவராமன், டைரக்டர் கே பாலச்சந்திரன் அவர்களும் தான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அவர் முதல்ல எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தன்னு முதல்ல அவர் சொன்ன விஷயம், நடிக்காத. அதுதான் நான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. சராசரி மனுஷன் ஒரு வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணுறான், நீ வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்ப, 2 பேர் பேசிட்டுருக்குமோ அவங்க பேசிட்டுருக்குமோ நீ பாட்டு உன் வேலையை பண்ணிகிட்டு இருப்பேன்ல, அதே தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் தான் இது. இப்போ இல்லை, நான் வந்து அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தில்லுமுல்லும் சரி, அப்புறமா வந்து வறுமை நிறம் சிகப்பும் சரி, 2மே ஷூட் பண்ணும்போது அதே டெசில்வா ரோடில் ஷூட் பண்ணும்போது நான் அவர் கூட அதே செட்டில் இருந்திருக்கேன். தில்லுமுல்லு ஷூட் பண்ணும்போது சரோஜாதேவி வீட்டில் அடையாரில் நான் அவர் கூட இருந்திருக்கேன். அதனால் ஐ ஹவ் சீன் த வே ஹவ் வி மோல்ஸ் அன் ஆர்டிஸ்ட். அதனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி எந்த ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த டைரக்டர் கிட்ட போனாலும் எங்களால் சர்வசாதாரணமாக ஒர்க் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் சில நேரத்தில் டு எர் இஸ் ஹியூமன் அப்படிம்பாங்க, தப்புகள் நடக்கலாம், சில இடத்துல நாங்கள் மிஸ் பண்ணலாம். அப்போ சொல்லுவாங்க, சார் இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி பண்ண. எஸ், அஃப்கோர்ஸ் ஒத்துக்கணும். எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னேன்னா கண்டிப்பாக நான் நடிகன் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ் ஆர் ஆல்சோ வெல் வேர்ஸ். அவங்களுக்கும் வந்து தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாட் வேரியேஷன் எல்லாமே. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்டன்ஸ் இல்லைன்னா லைஃபே இல்லைங்க. நாட் ஓன்லி ஃபார் ஆக்டிங், ஈவன் இன் ரியாலிட்டி. தப்பு பண்ணோமா, சொன்னோமா, ஒத்துக்கணும். தப்பு பண்ணலையா, கோ அவுட் ஆஃப் த வே அண்ட் ப்ரூவ் தட் யூஆர் நாட் கில்ட்டி. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு கை. சம்பூர்ணம் சிவராம், நீங்கள் ஏதாவது படத்தில் நடித்திருக்கீங்களா? அட பாவி மனுஷா, ஓகே, ஏதோ ஒன்று. 48 படம் முடிச்சிட்டேங்க இன்னி வரைக்கும். அதில் வந்து கன்னடாவில் ஒரு படம், தெலுங்கில் 2 படம், மலையாளத்தில் 3 படம், மீதி எல்லாமே தமிழ் டோட்டலாக. அந்தரங்கம் முதல் அந்தமான் காதலி, அவன் அவள் அது வரை, எம்எஸ் கோபி. ஓகே, நீங்கள் அந்த பீரியட் மிஸ்டர் கோபிநாத், சாரி மிஸ் பண்ணிவிட்டேன் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல. பட் உங்களை நான் மீட் பண்ணேன். ஐ திங்க் நீங்கள் வந்து முக்தா 60 ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ரைட்? ஐம் சாரி இஃப் ஐம் ராங், ப்ளீஸ் கரெக்ட் மீ. Maithili Krishnan, hi Ravikant sir, what is the big difference between director Balachandran and present day young directors? டிஃப்ரென்ஸ்னு ஒன்றும் இல்லை மைதிலி. அவளுக்கு வந்து தனித்தனியாக ஒரு கான்செப்ட் வச்சுருக்கா எல்லாருமே. அண்ட் பீப்புள் தே ஒர்க் ஆன் தேர் ஓன் ஐடியாஸ் அண்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் சீன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். கேபி சாரை பொறுத்த வரைக்கும் ஹீ ஹேட் மோர் ஆஃப் ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ். இப்போ வர டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் சாங் சீக்வன்சஸ், ஃபைட்டு, அந்த மாதிரி எல்லாம். எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து எஸ்வி சேகர் ஒரு ட்ராமாவில் சொல்லியிருப்பார். அதை நான் இங்கே சொல்ல ரொம்ப ஆசைப்பட்றேன். அதாவது ஹீரோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்ருப்பாங்க. டாக்டர் வந்து அவங்க அம்மாவை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த மாத்திரை எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டு போயிடுவார். ஹீரோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வீட்டு வாசல் நின்றுட்டு ஒரு பாட்டு பாடுவார். அந்த பாட்டு பாடிக்கிட்டு இங்கேருந்து அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் எல்லாம் போயிட்டு பாட்டு முடியும் போது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் வந்து மருந்து வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அம்மா போயிருப்பாங்க. இது பாடாமலே இருந்து அவங்க அம்மா காப்பாற்றிருக்கலாம்ல. இதுதான் இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயம். ஏன் பாட்டுனா ஏன் இங்கே பண்ணணும், இங்கே பண்ணக்கூடாதா? ஏன் ஃபாரின் தான் போய் பண்ணணும்? அதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ். இங்கே நலிந்த நடிகர்கள், நடிகைகள், பாடகர்கள், பாடகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஏன் அந்த காலத்து நடிகர்கள்லாம் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு வேளை சாப்பாடு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டும் கூட்டி நீங்கள் வந்து சிங்கப்பூர் போகிறீங்க, ஷோ பண்ணுறீங்க. ஏன் அந்த ஃப்ளைட்டு செலவு, அந்த ஹோட்டல் செலவு இதெல்லாம் நீங்கள் இங்கே சேவ் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பேர் சந்தோஷப்படுவாங்க? அப்புறம் எதுக்கு இவ்வளோ இந்த தேவையில்லாத பாலிடிக்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில்? இதெல்லாம் தாண்டி வரலாமே, ஏன் பண்ணுறதில்ல? சும்மா ஒரு வெட்டி பந்தா ஃபாரினில் போய் பண்ணோம். ஏன் யார் பார்க்க போகிறாங்க?
ஏன் அது இங்கே பண்ணால் பார்க்க முடியும்? இங்கே நமக்கு நேரு ஸ்டேடியம் இல்லையா? ஏன் சேப்பாக் இல்லையா? எங்கே நாங்கள் பண்ணோமே, கங்கையமரன் சார் நாங்கள் பண்ணோமே, செவாலிய சிவாஜி ஃபங்க்ஷன் வரும்போது சேப்பாக் ஸ்டேடியம் ஹையர் பண்ணி நாங்கள் பண்ணோமே, கச்சேரி பண்ணோமே. அதை விடவும் அங்கே பெரிய விஷயம். இது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இன்விடேஷன் வரும் நிறைய ஷோஸ்க்கெலாம். ஆனால் நான் எல்லா இன்விடேஷன் அவாய்ட் பண்ணுறது உண்டு. இந்த விஷயம் கிரி என்னோட மேனேஜர், அவருக்கு தெரியும், கிரி கிருபா சங்கர். இன்றைக்கி நிறைய பல நடிகர்களுக்கு அவர் தான் மேனேஜராக இருக்கார், அவருக்கு தெரியும். அவரே சொல்லுவார், சார் பாஸ் இது உங்கள் ட்ரெண்டுக்கு செட் ஆகாது அப்படிம்பார். ஏன்னா எல்லாமே தேவையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஐ பர்சனலி ஃபீல் வெரி சாரி ஃபார் ஆல் த எஸ்டரியர் ஆக்ட்ரஸஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட். இந்த பணம்லாம் சேவ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தானா எவ்வளோ விஷயங்கள். அவங்க ஒன்றும் வேண்டாங்க, ஒரு குடிசை வீடை கட்டி கொடுங்க அவங்களுக்கு, 4 வேளை சாப்பிட்டுமே. பீப்புள் ஷுட் டூ இட். அண்ட் ஐம் ஃபீலிங் வெரி பேட் அபவுட் இட். இதை பற்றி ஏன்னா நாளைக்கு இதை 4 பேர் மைக்கை தூக்கிட்டு வந்து நின்னா கூட நான் கவலையப்பட மாட்டேன். நான் உண்மையாக பேசியிருக்கேன். ஐ நோ தட் ஐ எம் லீஸ் பாதர்ட் அபவுட் இட். வாட் எவர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் மீ அவுட் சைட். மைதிலி கிருஷ்ணன், எஸ் ஐ ஆம் இன் மதுரை நவ். ஓ வந்தாச்சா? வெரி குட், குட் டு நோ தட். வி ஷுட் பி இன் டச். லெட்ஸ் கேட்ச் அப். சென்னை வந்தால் சொல்லுங்க. ஷீலா மோகன், எஸ் ஷீலா, ஹவ் ஆர் யூ? மயாக்கா, ரவி, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஆன் த ஷோ. தேங்க்யூக்கா. மிஸ்டர் கோபிநாத், ஆமாம் முக்தாவின் விழாவிற்கு என் தந்தையின் சார்பாக. எஸ் கரெக்ட் மிஸ்டர் கோபிநாத், அப்போ ஐ எம் ரைட், ஐ சா யூ தேர் அண்ட் வெரி குட். ஷீலா, தேங்க்யூ ஸோ மச். Mayaka, should I be online or I think there are some more to come? நீங்கள் அனுப்பிய காணொளி நீங்கள் சொன்ன பிறகு இப்போது தான் பார்த்தேன். பாம்பு ஏன் தான் விளையாட்டாக இருக்கிறீர்களோ, மிகவும் பயமாக உள்ளது. ப்ளீஸ் நோட் டேக் தட் மச் ரிஸ்க். இல்லை மிஸ்டர் கல்யாண்ஜி, நான் தான் ஃப்ராங்காக சொல்லணேன். இன்ஃபேக்ட் ஐ எம் மோர் கம்ஃபர்டபுள் வித் அனிமல்ஸ். ஏன்னா பாவம், அதுங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அதுங்களுக்கும் ஜீவன் இருக்குது, அதுங்களுக்கும் எல்லா ஆசைகள் ஆசாபாசங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதுலேயும் நம்ம மதிக்கணும். மதிக்கிறத விட ஐ ரெஸ்பெக்ட் தம்னு தான் நான் சொல்ல வருவேன். இனி வரைக்கும் நான் என் வீட்டில் இந்த 16 பாம்பு எனக்கு கண்டினியூஸாக வந்துட்டு தான் இருக்குது. எதுவுமே நான் அடித்ததில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேள் இருக்குது, ஆஸ்திரேலியன் ஸ்கார்பியன்ஸ் எல்லாமே பெருசு பெரிய பெரிய ஸ்கார்பியன்ஸ். உடும்பு இருக்குது, என் அணியில் இருக்குது. அவனை நான் ராஸ்கல்னு சொல்லுவேன். காலையில் போவான், சாயங்காலம் என் கூட தான் வந்து படுப்பான் அவன். Because that is how they are comfortable with me and I am also very comfortable with them. கல்யாண்ஜி, ப்ளீஸ் டு நாட் டேக் தட் மச் ரிஸ்க்குன்னு சொல்கிறீங்க. கல்யாணமே பண்ணிட்டேன், அதை விட ஒரு பெரிய ரிஸ்க்காக இதெல்லாம். Sharada Krishnan, yours is the longest session being conducted so far. Illa, no Sharada. Even somebody else also has done for nearly 2 hours. ஜெய்சங்கர் சாரோட பையன் விஜய்சங்கர், அவர் பண்ணியிருக்காரு, nearly 2 hours கிட்ட பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எம் நத்திங். இன்னும் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, சாதிக்க வேண்டிய விஷயங்கள். தேங்க்யூ ஸோ ಮಚ್. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ದ ಲೈಕ್. ಹೇ ರಮ್ಯಾ, ಚೆನ್ನಾಗಿದೆ ನೀನು? ಹೇಗಿದೆ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಕ್ಲೈಮೇಟ್ ಇವಾಗ? ಕಿಡ್ಸ್ ಎಲ್ಲ ಹೇಗಿದ್ದಾರೆ? ಐ ಹೋಪ್ ಯು ಆರ್ ಕೇರ್ಫುಲ್. ಆಚೆ ಎಲ್ಲ ಬರಬೇಡ ಇವಾಗ. ಟೇಕ್ ಕೇರ್ ಆಫ್ ಯರ್ ಹೆಲ್ತ್. ಖಂಡಿತ ನೋಡೋಣ, ಮೀಟ್ ಮಾಡೋಣ. ಸ್ಕೂಲ್ ಹೆಂಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಇವಾಗ? ಗುಡ್. Take care. Yes, missing you all. கண்ணாடி ஏன் போட்டிருக்கீங்க? ஓ, தனியாக ஒரு மெசேஜ் வருது எனக்கு. அதாவது என்னாச்சுன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு கண்ணு கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருந்தது. அப்போ நான் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மோகன் இருக்கார், ராஜன் நாய்க்கு போய் பார்த்தேன். அப்போ சொன்ன கொஞ்ச நாளாக கண்ணு சரியாக தெரியல அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் சொல்லிட்டு 2 பேனா எடுத்து எங்கிட்ட காமிச்சார். ரவி, இது எத்தனை பேனா சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், டாக்டர் 2 பேனா அப்படின்னேன். நல்லா தானடா தெரியுது, அப்புறம் ஏன்டா தெரியலன்னு அப்படின்னாரு. நான் சொன்னேன், டாக்டர் பேனா தெரியலன்னா சொன்னேன், கண்ணு தானே தெரியலன்னு அப்படின்னா. அவர் தான் அதுக்கப்புறம் 2 நாள் நான் கிளினிக் பக்கமே பார்க்கல. சாரி, வேண்டியதாக இருக்குது. ಕಂಟಿನ್ಯೂ ಸ್ಟಡಿಂಗ್. ಪಾತ್ ರಮ್ಯಾ, ತುಂಬ ಓದಬೇಡ ನೀನು, ಆಮೇಲೆ ಬೇರೆನೋ ಆಗಿಬಿಡುತ್ತೆ ಅದಕ್ಕೆ. ಓಕೆ ಕಾ, ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಕಾ. ವಿಲ್ ಸ್ಟಿಲ್ ಡೂ ಇಟ್ ಅಗೇನ್. Maybe I'll wait for the next day to happen. So, can I finish this session? If you say yes, I will do it. Exactly, Sharda. An excellent guy. Vijay Shankar சரி, அவரோட தம்பி இன்னொருத்தர் இருக்கார், அவரும் அதே மாதிரி தான். அப்போ அவரோட தம்பி அதே மாதிரி அப்படியே ஜெய்சங்கர் சாரோட ஒவ்வொரு மேனரிசம், அவர் நடக்கிறதுலேருந்து எல்லாமே. அவரை ரீசெண்டாக கூட ஒரு 1 month பேக் ஐ மெட் ஹிம் இன் பாம் குரு. நானும் கங்கைமரன் சாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஹி வாஸ் தேர், சஞ்சய் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது ஜெய்சங்கர் சார்கிட்ட என்னெல்லாம் குவாலிட்டி மேனரிசம் அவரோட அந்த ஃபென்டாஸ்டிக் ஒரு ஹியூமன் நேச்சரை பார்க்க முடியுமோ யூ குட் see them in both their kids. எஸ் கல்யாண்ஜி மறுபடியும் சந்திக்கும் வாய்ப்பு அஃப்கோர்ஸ் ஐம் வெயிட்டிங். ஓகேக்கா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் மீ. அறுத்திருப்பேன், கரெக்டாக பண்ணியிருப்பேன், ஆனால் ஐம் வெரி ஹாப்பி தட் யூ ஆல் கேவ் மீ அ சான்ஸ் டு ஸ்பீக் டு யூ ஸோ மச் அண்ட் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ என்னால் இவ்வளோ நிறைய பல விஷயங்களை சொல்ல முடிஞ்சது. அண்ட் தேங்க்யூ மைத்திலி ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ மிஸ்டர் ராஜகோபாலன், தேங்க்யூ ஸோ மச். Let's all meet up, let's all catch up in seeing the next movie Mukta Films is going to produce, which will be just entertainment and entertainment. Lifetime. Hi Usha, எப்படி இருக்க? ஆமாம், இப்போ வா, படம் முடியும் போது வா, நீ அந்த மாதிரி இருக்கா நீ. அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ரொம்ப சின்ன படமாக இருக்கேன்னு சொல்ல போகிறா நீ. தேங்க்யூ உஷா. எனிவே டேக் கேர். ஐ ஹோப் ஆல் ஆர் ஃபைன் அட் ஹோம். டேக் கேர். எஸ், கண்டிப்பாக மைத்திலி, வாட் எவர் யூ சே, லெட் இட் ஹேப்பன். இல்லை, நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தே பண்ணலாமே மாயாக்காக்கு. I saw your program, what you sent that day. Mayaka shared it with me and yes, it is very good. Let's work. இருக்கிற ஆர்டிஸ்ட் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. புது ஆர்டிஸ்ட் வச்சு கூட நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். We will do it. So thank you so much. Love you all. Take care. Bye.